தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். போதும். കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. തങ്ങളിൽ ബലനില്ലാமல் പോക மட்டுം സത്തമിട്ട് അഴുതാர்கள். അങ്ങനെ കരഞ്ഞവരാരെങ്കിലും ഇന്ന് പകലുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്കുള്ള ദൂതായത്. அப்படி அழுத யாராகிலும் இங்கு இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்குரிய வார்த்தை தான் இன்றைக்கு பிரசங்கம். കരയുക എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു നെഗറ്റീവാണ്. കരയുക, அழுகிறது என்று சொன்னால் அது ஒரு நெகட்டிவ். കരയാൻ ബലമില്ലാതെ കരഞ്ഞു. ஆனால் அழுவதற்கு பலனே இல்லாமல் அழுதான். ഇനി ഞാനൊരു പോസിറ്റീവ് വായിക്കാം. இனி ஒரு பாசிட்டிவான எதிர்மறையான காரியத்தை சொல்லுங்க. കണ്ടിന്യൂ ആണ്, കണ്ടിന്യൂ. நேர்மறையான காரியம். 2 സാമുവേൽ 1 അധ്യായം 1 அதிகாரம் 6 മുതൽ 10 വരെ. 6 മുതൽ 10 വരെ ഉള്ള വചനത്തെ നമ്മൾ ആദ്യം വായിച്ചത് കണ്ണുനീര്. முதல்ல வாசித்தது கண்ணீரின் அனுபவம். அடுத்து வாசிங்க. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போற்றேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் 10 ப்ரொஜெக்டர்லிட்ட 10வது வசனத்தை ப்ரொஜெக்ட்ல போடுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. തലയിലെ മുടി എന്ന് പറഞ്ഞതിന്റെ ക്രൗൺ എന്നാണ് ഇംഗ്ലീഷിൽ എഴുതിയിരിക്കുന്നത്. ക്രൗൺ. I took the crown. ആമേൻ. ഇംഗ്ലീഷിൽ நான் அந்த ആമേൻ കിരീടത്തെ എടുത്തു വന്നേ. കണ്ടോ? ഇംഗ്ലീഷിൽ എഴുതിയിരിക്കുന്നുണ്ടോ? I took the crown that was on his head. അവന്റെ തലയിലെ കിരീടത്തെ എടുത്തു. ആമേൻ. അവருடைய தலையில் உள்ள கிரீடத்தை நான் எடுத்தேன். രണ്ടും കൂടെ ചേർത്ത് വായിച്ചേ. രണ്ടും കൂടെ ചേർത്ത് വാസിப்போம். നീ എവിടെ കരഞ്ഞു, நீங்கள் எங்கே அழுதீர்களோ അവിടെ കിരീടം എത്തും. அங்கே கிரீடம் வரும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். നീ കരഞ്ഞ ഇടത്ത്, நீங்க அழுத இடத்தில், നിന്ദിക്കപ്പെട്ട ഇടത്ത്, நிந்திக்கப்பட்ட இடத்தில், പരിഹസിക്കപ്പെട്ട ഇടത്ത്, பரிகாசம் செய்யப்பட்ட இடத்தில் കിരീടം എത്തുന്നു. கிரீடம் வருகிறது. 2025 കണ്ണുനീരിന്റെ വർഷമായിരുന്നു എങ്കിൽ, கண்ணீரின் வருஷமா இருந்தது என்றால் 2026 കിരീടം എത്തുന്ന വർഷം, கிரீடம் வரக்கூடிய வருஷம். നല്ല കൈത്തട്ടി ദൈവത്തെ സ്തുതിക്കണം. நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல உற்சாகமாய். எஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കരഞ്ഞ ഇടത്ത്, அழுத இடத்தில் കിരീടം എത്തുന്നു. கிரீடம் ஆமென் வந்து சேருகிறது. ഈ നിങ്ങൾക്കും ബൈബിളിലെ ക്യാരക്ടറില് ചില ക്യാരക്ടർ ഭയങ്കര ഇഷ്ടമായിരിക്കും. உங்களுக்கு வேதாகமத்தில் உள்ள சில நபர்களை ரொம்ப பிடிக்கும். അല്ലെ? നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടും. உங்களுக்கு பிடிக்கும். എനിക്ക് ബൈബിളിൽ ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ക്യാരക്ടർ ജീസസ് ആണ്. எனக்கு வேதாகமத்தில் மிகவும் பிடித்த நபர் யார் என்று கேட்டால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും പറയാം അതേ കാണൂ. ஆமென். உங்க எல்லாருக்கும் சொல்லுவதற்கு அவர்தான். ആ യേശുവിനെ മാറ്റി നിർത്താം. அது இயேசுவை மாத்திரம் நாம ஒரு ஆமென் ஒதுக்கி வைக்கலாம். എന്നിട്ട് അപ്പൊ ബൈബിളിലെ ക്യാരക്ടറിൽ ആരെ ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടം? உங்களுக்கு வேதாகம கேரக்டர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? ஜீசஸ். அவர் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்கும். അവരെ ഇല്ലാതെ വേറെ ആരും? தாவீது. 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 നെക്സ്റ്റ് தாவீதுக்கு அடுத்துனா புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன். ഞാനും അപ്പനും സെയിം ആണ്. நானும் அப்பாவும் சேம் தான்.
എനിക്കും ദാവീദിനെ ഭയങ്കര ഇഷ്ടം. എന്താണെന്ന് അറിയത്തില്ല, ഭയങ്കര ഇഷ്ടം പുള്ളി. எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ഇല്ല, എനിക്ക് ഇഷ്ടം. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ഏലിയാവിനെ ഇഷ്ടം, ഒത്തിരി പിടിക്കും. ஆமென். എലിയാവ് ரொம்ப பிடிக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മേ ബി എനിക്ക് ചിലപ്പോ ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ മിനിസ്ട്രി ഉള്ളത് കൊണ്ടായിരിക്കും എനിക്ക് ഏലിയാവിനെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. சில வேளைகளில் எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறதுனால, தீர்க்க தரிசன ஊழியம் இருப்பதனால எலியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ളത് യേശു, ദാവീദ്, ഏലിയാവ്. எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த நபர் യേശു, தாவீது, எலியா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി ഒത്തിരി പേരുണ്ട്, அநேகர் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൗലോസ് അവർക്ക് ഉണ്ട്. ഓക്കെ, பவுல் ഇവരെല്ലാം இருக்கிறார்கள். എനിക്ക് പൗലോസിനെ കാട്ടിയൊക്കെ ഒത്തിരി യോഹന്നാനെ ഒത്തിരി ഇഷ്ടപ്പെടും. ஆமென். பவுலை விடவும் யோவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കാരണം കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് പത്മോസിനെ സെലക്ട് ചെയ്തു. கர்த்தருக்காக பத்முவை தெரிந்து கொண்டார். பத்மு. എനിക്ക് ഈ സ്ത്രീ കഥാപാത്രത്തില് എനിക്ക് മഗ്ദല മറിയത്തെ ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. அந்த ஸ்திரீ கதாபாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு மகதலேனா மரியாளை ரொம்ப பிடிக்கும். ദൈവം അനുവദിച്ച ഒരു ദിവസം ഞാൻ മഗ്ദല മറിയ എന്ന് പറഞ്ഞ മെസ്സേജ് പറയാം. தேவனுடைய சித்தமானால் ஒரு நாளிலே நான் மகதலேனா மரியாளை குறித்து பிரசங்கம் பண்ணுவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இன்றைக்கு ഞാൻ രണ്ട് രീതിയിലാണ് മെസ്സേജ് എടുക്കാൻ പോകുന്നത്. ரெண்டு நிலையில் நான் இதுக்கு பிரசங்கிக்க போகிறேன். ഇതിന് ഒരുപാട് തീമുണ്ട്. இதுக்கு அநேக கருப்பொருள்கள் இருக்கு. ഒന്ന്, കരഞ്ഞ ഇടത്ത് കിരീടം വരും. ஒன்று, அழுத இடத்தில் கிரீடம் வரும். 2025 നീ കരഞ്ഞത് തലയിൽ കിരീടം വയ്ക്കാനാണ്. 2025 வருஷத்துல நீங்க அழுதது உங்க தலைக்கு மேல கிரீடம் வருவதற்கு தான். കൂവാ സൗണ്ടില്ല, ഞാൻ കൂവിയത്. ஹalleluya. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. കരഞ്ഞ ഇടത്ത് കിരീടം വരും. அழுத இடத்தில் கிரீடம் வரும். കണ്ണുനീർ വറ്റി കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? கண்ணீர் வற்றி போய் அழுத யாராவது இருக்கீங்களா? കരയാൻ വയ്യാതെ കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? அழவே முடியாம அழுத யாராவது இருக்கீங்களா? തൊണ്ട എടറി കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஆமென். தொண்டை வரலத்தக்கதாக அழுத யாராவது இருக்கீங்களா? നെഞ്ചുവേദന എടുത്ത് കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? நெஞ்சு வலி எடுக்கத்தக்கதாய் அழுத யாராவது இருக்கீங்களா? ഈ കണ്ണുനീരിന് പല വെറൈറ്റി ഉണ്ട്. இந்த கண்ணீருக்கு பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கு. ഒരു കാരണവും ഇല്ലാതെ കരയുന്നവരുണ്ട്. ஒரு காரணமும் இல்லாம அழுகுறவங்களும் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്നലെ എലിയാനെ പറ്റി വസന്ത ചേച്ചി പറഞ്ഞു, പയ്യൻ കരയുന്നു, കണ്ണുനീര് വരുന്നില്ല. ஆமென். பையன் அழுகிறானால கண்ணீர் வரல என்று வசந்தா அக்கா சொல்றாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ലിയാനെ പറ്റി, ലിയാൻ ஆமென். லியான் அவரை பத்தி அழுகிறாரு, ஆனா ஆமென் தண்ணி வரல. കരയുന്നത് ആക്ടിങ് ഉണ്ട്, அழுகிற செய்கை இருக்கு. ചിലർക്ക് ആക്ടിങ്ങിന്റെ ഇടയിലെ കണ്ണുനീര് വരും. சிலர் ஆக்டிங் நடுவிலே கண்ணீர் அப்படியே விழுவும். ദൂരെ കൂടെ ഒരു പ്രശ്നം വന്നാൽ മതി, കണ്ണുനീര് ഒഴുകും. ஆமென். எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்தா போதும் கண்ணீர் வரும். ദൂരെ കൂടെ പോയാൽ മതി, ஆமென். தூரமா போனாலே போதும் കണ്ണീര് വരും. கண்ணீர் வரும். ചിലര് റിയാലിറ്റി ആയിട്ട് കരയുന്നവർ, சிலர் உண்மையாய் அழுகிறவர்கள் തൊണ്ട ശബ്ദം പോവും. ஆமென். அவங்க அழுகும் போது அவங்களுடைய தொண்டை கட்டிடும். ஹல்லேலூயா. സെക്കൻഡ് സ്റ്റേജ്, இரண்டாம் கட்டம், നെഞ്ചു വേദനിക്കും. நெஞ்சு வலி எடுக்கும். നെഞ്ചുവേദന എടുത്ത് കരയുന്നവര്, நெஞ்சு வலி எடுக்கத்தக்கதா அழுகிறவர்கள். ഇനി ഏറ്റവും ഡീപ്പസ്റ്റ് കണ്ണുനീര്, அவன் மிகவும் ஆழமான ஒரு கண்ணீர் என்று சொன்னால் അടിവയറ്റിൽ നിന്ന് ശബ്ദമെടുത്തുള്ള കണ്ണുനീര്. அடிவயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம். ஆமென். அழுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ കണ്ണുനീരാണ് നമ്മൾ വായിച്ചത്. அந்த கண்ணீர் தான் இப்ப நம்ம வாசித்து கேட்டோம். ചുമ്മാ കരഞ്ഞതല്ല, சும்மா அழல. സാധാരണ ദാവീദ് യുദ്ധം ജയിച്ചിട്ട് വരുമ്പോ, சாதாரணமாக பொதுவாக தாவீது யுத்தத்தை ஜெயித்து பட்டணத்துக்கு வரும்போது കന്യകമാർ നൃത്തം ചെയ്യും, கன்னிகைகள் நடனமாடுவார்கள். ഭാര്യമാര് നൃത്തം ചെയ്യും, மனைவிமார்கள் நடனமாடுவார்கள். അങ്ങനെയാ ദാവീദിനെ സ്വീകരിച്ചു കൊണ്ടുവരുന്നത്. அப்படிதான் தாவீதை ஏற்று உள்ள வரவேற்பார்கள். ഇപ്പോൾ ദാവീദ് യുദ്ധം ചെയ്ത് വരുമ്പോ, ஆனா இப்போ தாவீது யுத்தத்தை பண்ணி வரும்போது ഭാര്യമാരില്ല, மனைவிகள் இல்ல, കന്യകമാരില്ല, கன்னிகைகள் இல்ல, ദാസന്മാരും ദാസിമാരുമില്ല, வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இல்ல, ഹല്ലേലൂയ, വീടില്ല, வீடு இல்ல, നാടില്ല, நாடு இல்ல, സഭയില്ല, சபை இல்ல, കൂടാരമില്ല, கூடாரம் இல்ல. സകലത്തെയും അമേലേക്കൻ വന്ന് കത്തിച്ച് ചാമ്പലാക്കി. எல்லாவற்றையும் அமலேக்கியன் வந்து சுட்டு சாம்பலாய் மாற்றி விட்டான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ആ ചാരം വാരി എറിഞ്ഞ ദാവീദ് കരയുന്നത്. அந்த
சாம்பலை தூக்கி போட்டுக்கொண்டுதான் இந்த தாவீது அழுது ആ கொண்டிருக்கிறார். ചാമ്പൽ തലയിൽ വാരി ഇട്ടിട്ടാ കരയുന്നത്. அந்த சாம்பலை தான் தலைமையில போட்டு ஆமை அடித்துக் கொண்டு அழுகிறார். അതൊക്കെ ഒരു പൈത്യം പിടിച്ചു പോകുന്ന അവസ്ഥയാണ്. அதெல்லாம் ஒரு பைத்தியம் பிடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. സ്വന്തം ഭാര്യ പോയി, சொந்த மனைவி போயிட்டாங்க, മക്കൾ പോയി, பிள்ளைங்க போயிட்டாங்க, സഹോദരങ്ങൾ പോയി, சகோதரர்களும் போயிட்டாங்க, എല്ലാവരും പോയി. எல்லாரும் போனாங்க. ആരുമില്ലാതെ ഇരിക്കുന്ന അവസ്ഥ, யாருமே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை. ആരുമില്ലാതെ ഒറ്റപ്പെട്ട് അലറിക്കരഞ്ഞ് നിലവിളിച്ച ആരെങ്കിലും 2025 ഓവർകം ചെയ്ത് 2026 വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, யாராவது இங்க இருக்கிறவர்களில் ஆமென் கூக்குரலிட்டு அழுது புலம்பி ஆமென் பலன் இல்லாமல் அழுது 2025 கடந்து நீங்கள் வந்திருக்கிறீர்களானால், 2026 വന്നു എങ്കിൽ 2026 வந்தீர்கள் என்றால் 2026 கரையுന്ന வருஷம் அல்ல, அழக்கூடிய வருஷம் அல்ல, കിരീടം വെച്ച് നടക്കുന്ന വർഷമായിരിക്കും. கிரீடத்தை சுமந்து நடக்கிற வருஷம், കിരീടം വെച്ച് നടക്കുന്ന വർഷമായിരിക്കും. கிரீடத்தை சுமந்து நடக்கிற வருஷமாயிருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, ஆமென். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അപ്പാ வா, കണ്ണുനീരിന്റെ സീസൺ കടന്നുപോയി. கண்ணீரின் காலகட்டம் முடிந்து போனது. കണ്ണീര് കാണുന്ന സീസൺ കടന്നുപോയി. கண்ணீரின் காலகட்டங்கள் கடந்து போயிற்று. കണ്ണീരിന്റെ സീസൺ കഴിഞ്ഞു പോയി. கண்ணீரின் சீசன் காலகட்டம் கடந்து போனது. കണ്ണീര് കണ്ട സീസൺ കഴിഞ്ഞു പോയി. கண்ணீரை பார்த்த சீசன் கடந்து போயிடுச்சு. ഇത് இந்த சீசன் കിരീടത്തെ കാണുന്ന വർഷം. ஓ, கிரீடத்தை பார்க்கிற வருஷம். The year of crown. இது ஆமென் கிரீடத்தின் வருஷம். 2 C. 2 சி. அல்லேலூயா. നമ്മൾ ആദ്യത്തെ ദിവസം പഠിച്ചത് 2 E. நாம் முன்னாடி முதல் நாள்ல படித்தது 2 ஈயை பற்றி. ഇത് 2 C. இது 2 சி. ഇത് the year of cry അല്ല, ஆமென், இது அழுகையின் வருஷம் அல்ல, the year of crown. இது ஆமென் கிரீடத்தை சுமக்கிற வருஷம். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, the year of cry അല്ല, ஆமென், இது அழுகையின் வருஷம் அல்ல. ഇംഗ്ലീഷിൽ തന്നെ പറഞ്ഞ മോനെ, ஆமென், the year of cry അല്ല, ஆமென், this year is not the crying year. Crying year. ഇത് crown year ആണ്. This is the year, that crown year. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. കരഞ്ഞ ഇടത്ത് കിരീടം വരും. எங்க அழுதீங்களோ அங்க கிரீடம் வரும். എവിടെ നിന്ദിക്കപ്പെട്ടോ അവിടെ കിരീടം വരും. எங்க நீங்க நிந்திக்கப்பட்டீங்களோ அங்க உங்களை தேடி கிரீடம் வரும். എവിടെ പരിഹസിക്കപ്പെട്ടോ അവിടെ കിരീടം നീ വയ്ക്കും. எங்க நீங்க பரிகாசம் செய்யப்பட்டீங்களோ அங்க உங்க தலைக்கு மேல கிரீடத்தை சூட்டுவார்கள். ഹല്ലേലൂയ. കരഞ്ഞ ഇടത്ത് அழுத இடத்தில் കിരീടം എത്തുന്നു. கிரீடம் வந்து சேருகிறது. അടുത്ത് നിന്നെ உன்னை കരയിപ്പിച്ചവർക്കാണ്, அழ வச்சாங்களே அவங்க பார்க்கத்தக்கதாய் നിന്റെ തലയിൽ കിരീടം വയ്ക്കും. உங்க தலைக்கு மேல கிரீடத்தை சூட்டுவார்கள். നമ്മള് நாம ഞാനിന്ന് പ്രാക്ടിക്കലായിട്ടാ പ്രസംഗിക്കുന്നത്. நான் இதை பிராக்டிக்கலா பிரசங்கம் பண்ணுகிறேன். നമ്മൾ ചില സമയത്ത് ചിന്തിക്കും, நாம சில வேளைகளில் நினைப்போம், നമ്മളെ ശപിച്ചവർ, நம்மளை சபித்தவர்கள், നമ്മളെ വേദനിപ്പിച്ചവർ, நம்மளை வேதனைப்படுத்தினவர்கள், നമ്മളെ കരയിപ്പിച്ചവർ, நம்மளை அழ வைத்தவர்கள், എത്രയോ നല്ല പേര് മരിച്ചു പോകുന്നു. எவ்வளவோ நல்ல பேர்கள் மரித்து போகிறார்களே, ഇവൻ മരിക്കാത്തതുണ്ട്. இவன் ஏன் இன்னும் சாவாம இருக்கிறான்? 10-70 വയസ്സായി, 70 வயசாயிடுச்சு, ഇപ്പോഴും ജീവനോടെ ഇരിക്കുന്നല്ലോ. போது உயிரோடு இருப்பது. ഒന്ന് ചത്തെങ്കിൽ ஒண்ணு செத்து போயிட்டாங்கன்னா കൊള്ളായിരുന്നു എന്ന് ചിന്തിക്കും. நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. കാരണം അത്രയ്ക്ക് പെയിൻ. ஏன்னா அவ்வளவு வலி வேதனை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ശത്രു മരിച്ചെങ്കിൽ കൊള്ളാന്ന് ചിന്തിക്കും. சத்துரு எதிரி மறித்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆமென் தோணல் வரும். ഇതിനകത്ത് ഒരു വട്ടമെങ്കിലും ചിന്തിച്ചവർ ഇതിനകത്ത് ഇരിപ്പുണ്ട്. இதற்குள்ள அப்படி நினைச்ச ஒரு முறையாவது நினைச்ச யாராவது இருக்கீங்களா? പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. അതിന്റെ மறுபடி ഞാൻ പറയാം. அதற்குரிய பதில நான் சொல்லி கொடுக்கிறேன். നിന്നെ ശപിച്ചവനും உங்களை சபித்தவர்களும், നിന്നെ കരയിപ്പിച്ചവരും, உங்களை அழ வைத்தவர்களும், നിന്നെ നിന്ദിച്ചവരും, உங்களை நிந்தித்தவர்களும், നിന്നെ പരിഹസിച്ചവരും, உங்களை பரிகாசம் செய்தவர்களும் ഇന്ന് പകല് இந்த பகலில் ജീവനോടെ ഇരിക്കുന്നത് உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் നിന്റെ തലയിൽ കിരീടം വരുന്നത് உங்க தலைக்கு மேல கிரீடம் வருவதை பார்க்கத்தான்.
Praise the Lord. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പഴയ ശത്രു. பழைய சத்துரு. അപ്പൊ അവിടെ ഇരുന്നാ മതി, அங்க കുഴപ്പമില്ല. உட்காருங்க. പഴയ ശത്രു பழைய சத்துரு പുതിയ മിത്രമാകത്തില്ല. அவன் புதிய நண்பனாய் மாற முடியாது. പറഞ്ഞേ, சொல்லுங்க, പഴയ ശത്രു തന്നെയാണ്. பழைய சத்துருவே தான். അവനെ ഒന്ന് സന്ദേഹത്തോടെ തന്നെ കാണണം. அவங்கள பார்த்தா ஒரு சந்தேக பார்வையில தான் பார்த்து வச்சுக்கணும். എപ്പോഴും വേണോ പഴയത് വെളിയിൽ വരാൻ ചാൻസ് ഉണ്ട്. எப்ப வேண்டுமானாலும் பழசு வெளில வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ആത്മാർത്ഥത കാണിക്കരുത്, പ്രോഫസിയാണ്. ஆமே, இதுல நீங்க உண்மையை காட்ட வேண்டாம், இது தீர்க்க தரிசன வார்த்தை. ഒരിക്കൽ ചതിച്ചവൻ ഇനിയും ചതിക്കും. ஒரு முறை ஏமாற்றினவன் இனியும் ஏமாற்றுவான். Praise the Lord. Amen. Careful. கவனமாயிருங்கள். Praise the Lord. Amen. Very careful. ரொம்ப கவனமா இருக்கணும். Praise the Lord. Hallelujah. 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 എന്തുകൊണ്ടാണ് യേശു ശത്രുവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞത്? எதற்காக இயேசு சத்துருவுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்? ശത്രുവിനെ സ്നേഹിക്കാനല്ല പറഞ്ഞത്, சத்துருவை நேசியுங்கள் என்று சொல்லல, ശത്രുവിന് പ്രാർത്ഥിക്കാൻ. உன் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். Why? ஏ, നിന്റെ അനുഗ്രഹത്തെ കാണാൻ അവൻ ജീവനോടെ ഇരിക്കണം. உங்க ஆசீர்வாதத்தை பார்க்கிறதுக்காகவே அவங்க உயிரோட இருக்கணும். ஆமென். Praise the Lord. Hallelujah. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എന്നെ ശപിച്ചവൻ, என்னை சபித்தவர், എന്റെ നാശം കാണാൻ ആഗ്രഹിച്ചവൻ, என் அழிவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவன், എന്നെ നിന്ദിച്ചവൻ, என்னை நிந்தித்தவன், എന്നെ അപമാനിച്ചവൻ, என்னை அவமானப்படுத்தினவன், കർത്താവേ ஆண்டவரே, ഒരു രോഗം അവന് വരരുത്. ஆண்டவரே, நாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு வியாதி அவருக்கு கொடுத்துட கூடாது. അവനൊരു മരണം വരരുത്. அவங்களுக்கு ஒரு மரணமும் வரக்கூடாது. അവൻ ജീവനോടെ തന്നെ ഇരിക്കണം. அவர் உயிரோடு தான்ப்பா இருக்கணும். കാരണം അവൻ ജീവനോടെ ഇരുന്നാല് அவன் ஜீவனோடு இருந்தாதான் അവന്റെ മുമ്പക്കൂടെ കിരീടം വെച്ച് നടക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. அவங்களுக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி கிரீடத்தை சுமந்து நடக்கவே முடியும். கரங்களை தட்டி, எல்லா கையை தட்டி, ஹalleluya, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞു. எல்லாரும் சொல்லுங்க, ഒരു പാസ്റ്റർ ഒരു സ്ഥലത്ത് ശുശ്രൂഷ ആരംഭിച്ചു. ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தான். ഭയങ്കര എല്ലാരും വെല്ലുവിളിച്ചു. எல்லாரும் சவால் விட்டாங்க, ഇവിടെ സഭ പണി അനുവദിക്കത്തില്ല. இங்க சபை கட்ட விட மாட்டோம். 40 കേസുകൾ പല സ്റ്റേഷനിൽ കൊടുത്തു. பல ஸ்டேஷன்ல 40 கேസുகளை கொடுத்துட்டாங்க. 16 പ്രാവശ്യം പോലീസ് സ്റ്റേഷനിൽ എഴുതി കൊടുത്തു, ഞാൻ ഇവിടെ വിട്ടു പോകാം. அவன் 16 முறை எழுதி கொடுத்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, இந்த இடத்தை விட்டு நான் போகலாம் என்று. ഒരിക്കൽ ആ പാസ്റ്ററിനെ DGP വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ஒரு முறை அந்த பாஸ்டர் டிஜிபி அழைத்து சொன்னார், നീ ഇവിടുന്ന് പോണം. இங்க இருந்து போயிடும். നീ 16 പ്രാവശ്യം നമ്മളെ കളിയാക്കുക. இங்க 16 முறை நீ சொல்லி ஏமாத்தி கொண்டே இருக்கிறாய். 40 കേസ് നിനക്കെതിരെ ദേശത്തുനിന്ന് വന്നു. 40 கேசுகள் உனக்கு எதிராக இந்த தேசத்துல வந்துடுச்சு. ആ ദേവദാസൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു. அந்த தேவனுடைய ஊழியர் இப்படி சொன்னார். ഡേവിഡ് ലിവിങ്സ്റ്റൺ പറഞ്ഞതുപോലെ പറഞ്ഞു. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் சொன்னது போல சொன்னார், സാർ എന്റെ ഡെഡ് ബോഡി അല്ലാതെ, ശവം അല്ലാமல், എന്റെ ഡെഡ് ബോഡി അല്ലാതെ, ഡെഡ് ബോഡി ഇല്ലാമ ഈ ദേശത്തുനിന്ന് പുറത്തു പോകത്തില്ല. இந்த ஆமே, நான் டெட் பாடியா போகாம இந்த தேசத்தை விட்டு உயிரோட வெளில போக மாட்டேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാരണം ദൈവം അയച്ചിട്ടാ ഞാൻ ഇവിടെ വന്നത്. தேவனால் அனுப்பப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞു, கைகளை தட்டி சொல்லுங்க, നിന്നെ ദൈവം വിളിച്ചിട്ടാണ് സഭ ആരംഭിച്ചതെങ്കിൽ, உங்களை தேவன் தான் அழைத்து சபையை ஆரம்பித்தீர்கள் என்றால், ഒരുത്തൻ എഴുന്നേറ്റാൽ പോലെ അനങ്ങരുത്. ஒருத்த எலும்புனா கூட நீங்க அசைந்திடவே கூடாது. കാരണം ഇത് ദൈവത്തിന്റെ സഭയാണ്. இது தேவ சபை. ഇത് ദൈവത്താൽ സ്ഥാപിക്കപ്പെട്ട സഭയാണ്. இது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட சபை. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പാസ്റ്റർ പറഞ്ഞു, இந்த பாஸ்டர் சொன்னாங்க, എന്റെ ശവം അല്ലാതെ, பிரேதம் அல்லாமல் ഈ ദേശത്തുനിന്ന് വെളിയിൽ വരത്തില്ല. இந்த தேசத்தை விட்டு நான் வெளில வர மாட்டேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നെ ദൈവം അയച്ച സാർ. என்ன தேவன் தான் சார் அழைப்பினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അദ്ദേഹം ഒരു മുസ്ലിം ഓഫീസറായിരുന്നു. அவர் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆபீசரா இருந்தார். അദ്ദേഹം എല്ലാ സ്റ്റേഷനിലും വിളിച്ചു പറഞ്ഞു. அவர் எல்லா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொன்னார், ഈ പാസ്റ്ററിന് വിരോധമായി ആരൊക്കെ വരുന്നോ, இந்த பாஸ்டருக்கு விரோதமா யாரெல்லாம் வராங்களோ അവനെയൊക്കെ അകത്തെടുത്തിടാൻ പറഞ്ഞു. அவங்க எல்லாம் உள்ள பிடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
പെർമിഷൻ കൊടുത്തിരിക്കുന്നു. அவருக்கு அந்த பெர்மிஷனே கொடுத்த அனுமதி கொடுத்துட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പീലാത്തോസ് പറഞ്ഞതുപോലെ അദ്ദേഹം പറഞ്ഞു, பிலாத்து சொன்னது போல அவர் சொன்னார், ഈ മനുഷ്യനിൽ ഒരു കുറ്റവും ഞാൻ കാണുന്നില്ല. இந்த மனுஷனில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്ത ബാക്കി மீதமுள்ள ഒരു 7 പേരുണ്ടായിരുന്നു. 7 பேர் இருந்தார்கள். ഈ ദൈവദാസന് വിരോധമായി വെല്ലുവിളിച്ചു. இந்த தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் சவால் விட்டார்கள். വെല്ലുവിളിച്ച 5 എണ്ണം ചത്തു. சவால் விட்டு 5 பேர் செத்தே போயிட்டான். 2 പേര് ஆனா 2 பேர் സഭയ്ക്ക് വിരോധമായി വെല്ലുവിളിച്ചു. சபைக்கு விரோதமா சவால் விட்டாங்க. ഞങ്ങൾ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ நாங்க உயிரோடு இருக்கும்போது ഇവിടെ സഭ പണിയത്തുമില്ല, இங்க சபை கட்டவும் முடியாது, ഡെഡിക്കേഷനും നടത്തത്തില്ല. இங்க டெடிகேஷனும் நடத்த முடியாது. 2 എണ്ണത്തിന് ദൈവം ഒരു സ്ട്രോക്ക് കൊടുത്തു. அவன் 2 பேருக்கும் கர்த்தர் ஒரு வாத நோய் அனுப்பிட்டார். സ്ട്രോക്ക്, അറ്റാക്ക് വന്നു. அவன் ஸ்ட்ரோக் அட்டாக் வாத நோய். ചത്തില്ല, ஆனா சாகல, വീട്ടിൽ തന്നെ ജീവനോടെ ഇരുന്നു. வீட்டுலதான் உயிரோடு இருந்தாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചർച്ച് ഡെഡിക്കേഷൻ കണ്ടു. சபை பிரதிஷ்டையை கண்டார்கள். அல்லேலூயா. ഏകദേശം 7000 പേര് ഇരിക്കുന്ന വലിയ സഭ പണിതു. ஏறக்குறைய 7000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய சபையை கட்டினார்கள். ആ ദേശം മുഴുവനും അറിയത്തക്ക രീതിയിൽ ഒരു ഡെഡിക്കേഷൻ ആ പാസ്റ്റർ വെച്ചു. அந்த தேசமே பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய டெடிகேஷனை அவர் அந்த பாஸ்டர் வைத்தார். ഈ ഡെഡിക്കേഷൻ ഈ 2 ശത്രുവും കണ്ടു. இந்த திறப்பு விழாவை இந்த 2 சத்துருக்களும் பார்த்தார்கள். ഡെഡിക്കേഷൻ കഴിഞ്ഞ് இந்த டெடிகேஷன் முடிந்து 7ാമത്തെ ദിവസം 7வது நாள் ഈ 2 എണ്ണവും മരിച്ചുപോയി. 2 பேரும் மரித்தே போய்விட்டார்கள். ദൂത് ഞാൻ പറയാം. இதனுடைய தீர்க்க தரிசன ஆழத்தை சொல்றேன். നിന്റെ തലയിൽ കിരീടം വച്ചിട്ട് உங்க தலையில கிரீடம் வைக்கப்பட்டு விட்டுதான் നിന്റെ ശത്രുവിന് മരണമുള്ളൂ. உங்க சத்துருவுக்கு மரணம் இருக்கு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். കരഞ്ഞ ഇടത്ത് കിരീടം വരും. அழுத இடத்தில் கிரீடம் வரும். കരയിപ്പിച്ചവരുടെ മുമ്പിൽ നീ കിരീടം വച്ചു നടക്കും. அழ வைத்தவங்களுக்கு முன்னாடியே கிரீடத்தை சுமந்து நீங்க நடப்பீங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 2 E 2 C 2 E 2 C 2 D 2 D 1 D ഡാനിയേൽ 1 D ഡാനിയേൽ 2ാമത്തെ D ഡേവിഡ് 2வது D டேவிட். ഈ 2 പേരെയും ദൈവത്തിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. 2 பேரையும் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ഡാനിയേൽ இந்த டேனியேல் man of excellent. அவன் எக்ஸலண்டான ஒரு மனுஷனா இருந்தான். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഡാനിയേൽ டேனியேல் the man of excellent. man of excellent. அவர் தேறின மனிதன். ഡേവിഡ് தாவீது the man of the man of God heart. ஆமென். God heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു ദൈവദാസൻ, ഒരു ലീഡർ ആരായിരിക്കണം? ஒரு தேவனுடைய ஊழியர், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? யாராக இருக்க வேண்டும்? ഒരു പാസ്റ്റർ, ஒரு பாஸ்டர், ഒരു ലീഡർ, ஒரு லீடர், ഒരു രാജാവ്, ஒரு ராஜா എങ്ങനെ ഇരിക്കണം? எப்படி இருக்க வேண்டும்? ദൈവത്തിന്റെ ഹൃദയമുള്ളവനായിരിക്കണം. தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாகவே இருக்க வேண்டும். മിനിസ്ട്രിയുടെ ക്വാളിറ്റി, ஊழியத்திற்கு இருக்கக்கூடிய தரமே DTS BTS MDH എടുക്കുന്നതല്ല. டிடிஎஸ் பிடிஎஸ் எம்டியூ ஆமென் எடுக்கிறதெல்லாம் இல்ல. ബീഡി എടുക്കുന്നതല്ല. வீடி எடுக்கிறது இல்ல. ദൈവത്തിന്റെ ഹൃദയമുള്ളവനാണ് യഥാർത്ഥ ദൈവത്തിന്റെ ദാസൻ. தேவனுடைய இருதயத்தை உடையவர்கள் தான் உண்மையாகவே தேவனுடைய ஊழியர்களுக்கு தகுதியானவர்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, who is the leader? தலைவர் யாரு? അപ്പൊ നിങ്ങൾ എന്റെ കൂടെ നിൽക്കുന്നതാണ് നല്ലത്. ഇടയ്ക്കിടയ്ക്ക് கூட நிக்கிறது நல்லது. who is the leader? தலைவர் யார்? ദൈവത്തിന്റെ ഹൃദയമുള്ള മനുഷ്യൻ. தேவனுடைய இருதயத்தை உடைய மனிதர். நான் അപ്പനിലെ ദൈവത്തിന്റെ ഹൃദയം കണ്ടിട്ടുണ്ട്. நான் அப்பாவில தேவனுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. போய் உட்கார்ந்துக்கோங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദൈവത്തിന്റെ ഹൃദയമുള്ള മനുഷ്യനാണ് ഒരു ശുശ്രൂഷകൻ. தேவனுடைய இருதயத்தை போலுள்ள இருதயத்தை உடைய மனிதர் தான் ஒரு நல்ல ஊழியக்காரர். ഹല്ലേലൂയ. ஆமென். എന്താണ് ദൈവത്തിന്റെ ഹൃദയം? தேவனுடைய இருதயம் என்றால் என்ன? ഹല്ലേലൂയ. what is the meaning of God's heart? தேவனுடைய இருதயத்தின் அர்த்தம் என்ன? ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിനകത്ത് தேவனுடைய இருதயத்துக்குள்ள
കയ്പില്ല. கசப்பு இல்லை. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. 2025 2025 കശപ്പുള്ള ഹൃദയം നിനക്കുണ്ടായിരുന്നു എങ്കിൽ, கசப்புள்ள இருதயம் உனக்குள்ள இருந்ததானா, മാറയുള്ള ഹൃദയം നിനക്കുണ്ടായിരുന്നു എങ്കിൽ, ஆராவின் இருதயம் உங்களுக்கு இருந்ததானா, ഇന്ന് പകല് இந்த பகலில் സകല കയ്പും சகல கசப்புகளும் മധുരമായി മാറണം. மதுரமாய் மாற வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஸ்வீட் ஹார்ட். ஓ, ரொம்ப ஸ்வீட் ஹார்ட், அருமையான இருதயம், இனிமையான இருதயம். കസപ്പിന് ഇംഗ്ലീഷിൽ എന്താ പറയുന്നത്? பிட்டர். பிட்டர். ബിറ്റർ. നോട്ട് ബിറ്റർ ഹാർട്ട്. அவன் கசப்பு இருதயம் இல்ல. പറഞ്ഞേ. சொல்லுங்க. ബിറ്റർ ഹാർട്ട് അല്ല. பிட்டர் ஹார்ட் அல்ல, அதாவது கசப்பு இருதயம் அல்ல. ബിറ്റർ ഹാർട്ട് അല്ല. கசந்த இருதயம் அல்ல. സ്വീറ്റ് ഹാർട്ട്. ஆமென். இனிமையான இருதயம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരു പാസ്റ്റർ ആരായിരിക്കണം? ஒரு பாஸ்டர் எப்படி இருக்க வேண்டும்? സ്വീറ്റ് ഹാർട്ട് ഉള്ളവനായി. இனிமையான இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். അവന്റെ സംസാരം സ്വീറ്റ് ആയിരിക്കണം. அவருடைய பேச்சு வார்த்தைகளே ரொம்ப இனிமையா இருக்கணும். അവൻ സംസാരിക്കുമ്പോൾ அவங்க பேசும்போது ഭാരം കൂടുകയല്ല. அவன் இருக்கிற பாரத்தை தூக்கி வைக்கிற பாரமா இருக்க கூடாது. ആരെങ്കിലും നിന്നോട് സംസാരിക്കുമ്പോൾ ഭാരം കൂടിക്കൂടി വരുന്നു എങ്കിൽ, யாராவது உங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் அதிகமாகுது அப்படின்னா, അത് ഫറവോന്റെ ഹൃദയമാണ്. அதுதான் பார்வோனின் இருதயம். ഫറവോന്റെ ഹൃദയം பார்வோனின் இருதயம் ഭാരമുള്ള ഹൃദയം. ഭാരമുള്ള இருதயம். യേശുവിന്റെ ഹൃദയം இயேசுவின் இருதயம் ഭാരത്തെ കുറയ്ക്കുന്ന ഹൃദയം. பாரத்தை குறைக்கிற இருதயம். ഭാരത്തെ എടുത്തു മാറ്റുന്ന ഹൃദയം. பாரத்தையே எடுத்து விடுகிற இருதயம். സ്വീറ്റ് ഹാർട്ട്. இனிமையான இருதயம். നിന്റെ കാതലനല്ല സ്വീറ്റ് ഹാർട്ട്. உங்க காதலன் உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட்டா இருக்க கூடாது. ബോയ് ഫ്രണ്ടിന്റെ മെസ്സേജ് സ്വീറ്റ് ഹാർട്ട് ആർ യു സ്ലീപ്. ஆமென். பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஹalleluya, இனிமையான இருதயத்தை உடையவனே அப்படின்னு சொல்லி. മൈ സ്വീറ്റ് ഹാർട്ട്. ஓ யா ஸ்வீட் ஹார்ட்டே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഭർത്താവിനെ സ്വീറ്റ് ഹാർട്ട് ഹസ്ബൻഡ്. ஆமென். கணவனுக்கு அனுப்புவாங்க. அவன் ரொம்ப இனிமையான இருதயத்தை உடைய என் கணவனேன்னு சொல்லி. സ്വീറ്റ് ഹാർട്ട് മൈ വൈഫ്. ஆமென். இனிமையான இருதயத்தை உடைய என் அருமை மனைவியேன்னு சொல்லி. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. നിനക്ക് തിരിച്ചു കിട്ടുന്നത് മാറാം. ஆனா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் மாறாதான். ചിലപ്പോ റിപ്ലൈയും വരത്തില്ല. ஆமென். சில நேரத்துல ரிப்ளை கூட வராது, பதில் மெசேஜ் கூட வராது. അല്ലേ? ஹalleluya. നീ യേശുവിനെ സ്വീറ്റ് ഹാർട്ട് എന്ന് പറ. நீங்க இயேசுப்பாவை பார்த்து இனிமையான இருதயம்னு சொல்லுங்க. ഒറ്റവട്ടം പറഞ്ഞാൽ മതി. ஒரு முறை சொன்னாலே போதும். എന്റെ യേശുപ്പാ, ஏசப்பா, എന്റെ സ്വീറ്റ് ഹാർട്ട്, இனிமையான இருதயமே, വരും മറുപടി ടക് 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 എന്ന് പറഞ്ഞു. உடனே பதில் வந்துடும். ഒരു പാസ്റ്റർ സ്വീറ്റ് ഹാർട്ട് ഉള്ളവനായിരിക്കണം. இனிமையான இருதயம் உள்ளவரா இருக்கணும். ദൈവത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ, தேவனுக்காக செய்கிற காரியங்கள் സ്വീറ്റ് ഹാർട്ടായിട്ട് ചെയ്യണം. இனிமையான இருதயத்தோடு தான் செய்யணும். അയ്യോ ഞാനാണെല്ലാം ഒറ്റയ്ക്ക് ചെയ്യുന്നത്, ഞാനെല്ലാം ഒറ്റയ്ക്ക് ചെയ്യുന്നത് കയ്പ് ഹൃദയത്തോടെ ചെയ്യരുത്. ஐயோ நான் தான் தனியா செஞ்சுட்டு இருக்கிறேன், யாருமே இல்ல அப்படின்னு சொன்னா அதுதான் கசந்த இருதயம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനിയും ചെയ്യണം. இன்னும் செய்யணும், இன்னும் வேலை செய்யணும், இன்னும் அதிகமா செய்யணும். അതാണ് ദൈവത്തിന്റെ സ്വീറ്റ് ഹാർട്ട്. அதுதான் தேவனுடைய இருதயம், இனிமையான இருதயம். 2026 bitter heart வேண்டாம். கசப்பு இருதயம் தேவையில்லை. സ്വീറ്റ് ഹാർട്ട് മതി. இனிமையான இருதயமே போதும். ദൈവത്തിന്റെ ഹൃദയം, தேவனுடைய இருதயம், കയ്പില്ലാത്ത ഹൃദയം, கசப்பு இல்லாத இருதயம், വെറുപ്പില്ലാത്ത ഹൃദയം. வெறுப்பு இல்லாத இருதயம். വെറുപ്പ് എന്ന് പറഞ്ഞാൽ, வெறுப்புன்னு சொன்னா തമിഴിൽ വെറുപ്പാണ്. வெறுப்பு. എല്ലാവരെയും ഒരുപോലെ കാണുക. எல்லாரையும் ஒரே போல பார்க்கிறது. നമുക്ക് ചിലരെ കാണുമ്പോൾ ഒരു വെറുപ്പ്, சிலர் பார்த்து அப்படியே வெறுத்துருவோம். ചേച്ചേ, പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. എന്തോ ഒരു പൂച്ചക്കാഷ്ടവും പട്ടിക്കാഷ്ടവും കാണും പോലെയാണ്. ஏதோ ஆமென் அல்லேலூயா, பூனை வேஸ்டும் நாய் வேஸ்டும் பாக்குற மாதிரி. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ചിലരെ കാണുമ്പോൾ ചിലരെ ഒരുമാതിരി
ஒரு மாதிரி அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ചിലരെ കാണുമ്പോ അയ്യോ എവിടെ നിന്ന് ചിരി വരുന്നെന്ന് അറിയത്തില്ല. சிலரை பார்த்தா எங்க இருந்து சிரிப்பு வருதுன்னே தெரியாது. ചിലരെ കാണുമ്പോ മുഖം ബലൂൺ പോലെ சிலரை பார்த்தா முகத்தை அப்படியே கண்ணெல்லாம் வெளில தள்ளி பார்ப்பாங்க, பலூன் மாதிரி. ചിലരെ കാണുമ്പോ ചിരിച്ചു കാണിക്കും. சிலரை பார்க்கும்போது சிரிப்பாங்க. അക്കാ அக்கா നൈനി എന്നാണ്. மதினி. ചില മദിനിയെ കാണുമ്പോ മുഖം കടുത്തി. ஆனா சில மதினியை பார்த்தா முகம் வீங்கிடும். ചില അക്കമാരെ കണ്ട മുഖം വീർത്തിരിക്കും. ஆமென். கண்ணை வீங்கிடும். ചില അക്കമാരെ കണ്ട മുഖം വീർത്തിരിക്കും. சில அக்காவுகளை பார்த்துட்டாங்கன்னா முகம் எல்லாம் அப்படியே பலூன் மாதிரி பெருசாயிடும். ചില അക്കമാരെ കണ്ട ചിരി വരും. சில அக்காவை பார்த்தா சிரிப்பு வந்துடும். ഇത് റിയൽ മിനിസ്ട്രി അല്ല. இது உண்மையான ஊழியமே இல்ல. Praise the Lord. ஆமென். ചിലരെ കാണുമ്പോ മാത്രം ചിരിയും, சிலரை பார்க்கும்போது மட்டும் சிரிப்பு, ചിലരെ കാണുമ്പോ വെറുപ്പും. சிலரை பார்த்தா வெறுப்பு. അത് ലീഡറിന്റെ ഉള്ള ക്വാളിറ്റി അല്ല. அது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய தரமே இல்ல. നിന്റെ മുമ്പിൽ ആരൊക്കെ നിൽക്കുന്നു, அவங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ അവന്റെ മുമ്പിൽ ചിരിച്ചോണ്ട് സംസാരിക്കാൻ നിനക്ക് കഴിഞ്ഞാൽ, அவங்க முன்னாடி சிரித்து கொண்டே பேசுறதுக்கு உங்களுக்கு முடியணும். ഓപ്പൺ ഹാർട്ടായിട്ട് സംസാരിക്കാൻ കഴിഞ്ഞാൽ, ஒரு திறந்த இருதயத்தோடு பேச முடியும் என்றால் യു ആർ ദ ലീഡർ. நீங்கதான் சரியான தலைவர். Praise the Lord. ஆமென். അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ அப்படி இல்லன்னா നീ നെറ്റിയിൽ ബിഷപ്പെന്ന് റവറണ്ടെന്നും പാസ്റ്റർ എന്ന് എഴുതി വെച്ചിട്ടേ കാര്യമുള്ളൂ. நீ வான் நெத்தியில பிஷப், ஆமென், லீடர், ரெவரண்ட் எழுதி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. നീ നടക്കേ ഉള്ളൂ. அப்படி வச்சுட்டு நடக்கதான் முடியும். Praise the Lord. ஆமென். കണ്ണാടിയിൽ നോക്കിയിട്ട് നീ പറയണം. கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லணும். നിന്റെ സ്വഭാവം കണ്ടിട്ട് പറയണം. உங்க சுபாவத்தை பார்த்து சொல்லணும். ജനം പറയും, ஜனங்கள் சொல்லுவாங்க, he is the man of God. அவர் ஒரு தேவனுடைய மனிதர். അവരെ അടുത്ത് പോയി ഇരുന്നാ മതി. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே போதும். എന്തൊരു ആശ്വാസം എന്നറിയാമോ, எவ்வளவு ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? എന്ത് റിലീഫ് ആണെന്നറിയാമോ. ரொம்ப விடுதலையா உணர்வேன். ഇന്ന് രാത്രി പകല് പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்தாவியர் சொல்லுகிறார், നിന്നെ അടുത്തൊരുത്തൻ വന്ന് ഇരുന്നാൽ മതി, உங்க பக்கத்துல ஒருவர் வந்து உட்கார்ந்தாலே போதும், അവൻ വിടുതൽ പ്രാപിക്കും. அவர் விடுவிக்கப்படுவார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை தட்டி தேவனை துதிங்க. നമ്പർ 1, முதலாவது, എല്ലാ കയ്പിന്റെ ഹൃദയവും മാറണം. எல்லா கசப்பின் இருதயம் மாற வேண்டும். 2, இரண்டாவதாக, എല്ലാ വെറുപ്പും മാറണം. எல்லா வெறுப்பு மாற வேண்டும். എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിൽ தேவனுடைய இருதயத்தில் കയ്പില്ല, கசப்பு இல்லை, വെറുപ്പില്ല. வெறுப்பு இல்லை. 3, ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിൽ தேவனுடைய இருதயத்தில் സ്നേഹം മാത്രമേ ഉള്ളൂ. அன்பு மட்டும்தான் இருக்கிறது. മാൻ ഓഫ് ലവ്. ஆமென். நேசிக்கிற மனிதனா இருக்க வேண்டும். മാൻ ഓഫ് ലവ്. நேசிக்கிற மனிதன், മാൻ ഓഫ് ലവ്. அன்புள்ள மனிதன். ലവ് ഓഫ് ഗാഡ്. ஆமென். தேவனுடைய அன்பு. Praise the Lord. ஆமென். God is love. നമ്മൾ പല വീട്ടിൽ എഴുതി വെച്ചിരിക്കും God is love. அவன் பல வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க, ஆமென், தேவன் அன்பாகவே இருக்கிறார். കട്ടളയിൽ എഴുതി God is love. ஆமென். அவங்க அறிக்கையில எழுதி வச்சிருப்பாங்க God is love. അകത്ത് நான் உள்ள കയ്പും വെറുപ്പും. கசப்பும் வெறுப்பும் மட்டும்தான் இருக்கு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു ദൈവദാസൻ സ്നേഹമുള്ളവനായിരിക്കണം. தேவனுடைய ஊழியர் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவராக இருக்க வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா. ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിൽ എന്തൊക്കെ ഉണ്ടോ, தேவனுடைய இருதயத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ അതെല്ലാം ദാവീദിന്റെ മേലുണ്ടായിരുന്നു. அது எல்லாமே தாவீதுக்குள் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஆமென். നീ മനുഷ്യനാണോ, இங்க மனுஷனா? അഭിപ്രായങ്ങൾ മാറും, அபிப்பிராயங்கள் மாறும், വാക്കുകൾ മാറ്റി പറയും. வார்த்தைகளை மாற்றி விடுவார்கள் சொல்லிவிட்டு. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. വാക്ക് മാറ്റി പറയുന്നവൻ, வார்த்தையை மாற்றி மாத்தி பேசுறவங்க മനുഷ്യനാണ്. மனிதர்கள் தான். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യം என்னால செய்ய முடியாத காரியத்தை വാക്ക് കൊടുക്കരുത്. வாக்கு கொடுக்க கூடாது. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. വാക്കിനാൽ മാത്രം ഒരാളെ സന്തോഷിപ്പിക്കരുത്. வார்த்தையினால மட்டுமே ஒரு நபரை சந்தோஷப்படுத்தாதீங்க. നിന്നെ കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യം നിന്റെ വായിൽ നിന്ന് വരരുത്. உங்களால செய்ய முடியாத காரியம் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. നിന്റെ വായിൽ നിന്നൊരു കാര്യം വന്നാൽ, உங்க வாயிலிருந்து ஒரு காரியம் வந்தால் അത് നിന്നെ കൊണ്ട് ചെയ്ത് തീർക്കാൻ കഴിയുന്നതായിരിക്കണം. அது உங்களால செய்து முடிக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கணும். നിന്നെ കൊണ്ട് പറ്റാത്ത കാര്യം നീ പറയരുത്. உங்களால செய்ய முடியாத காரியத்தை நீங்க சொல்லவே கூடாது. അത് ചെയ്യാൻ കഴിയാതിരുന്നാൽ, அப்படி செய்யாம இருந்தா യു ആർ നോട്ട് ലീഡർ. நீங்க ஒரு தலைவரே இல்ல. Praise the Lord. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ഇഫ് യു ആർ മാൻ ഓഫ് ഗാഡ്, நீங்க ஒரு தேவனுடைய மனிதரா? ഇഫ് യു ആർ ചൈൽഡ് ഓഫ് ഗാഡ്, இப்ப நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையா? ചെയ്യുന്ന കാര്യമേ പറയാവൂ. செய்யக்கூடிய காரியத்தை தான் நீங்க சொல்லணும். ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങൾ പറയരുത്. உங்களால செய்ய முடியாத காரியத்தை சொல்லவே கூடாது. Praise the Lord. ஆமென். യേശുവിനെ പറ്റി എന്താ പറയുന്നത്? ஆமென்.
சொன்னதை செய்வார். இயேசுவை பத்தி என்ன சொல்றாங்க? வசனம் சொன்னதை செய்வார். பாட்டு அறியாவு. சொன்னதை செய்வார், செய்ததை செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ரெண்டு பேரும் பாடி. சொன்னதை செய்வதை சொல்வார், சொல்லாது செய்யவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணி அறியாதவர் பாடிய மகன். ஆமென். தெரிந்தவங்க பாடுங்க. பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பார். செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி தேவனை துதிங்க. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ചെയ്യുന്ന കാര്യമേ പറയാവൂ. உங்களால செய்ய முடிகிற காரியத்தை தான் நீங்க சொல்லணும். ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യങ്ങൾ പറയരുത്. செய்ய முடியாத காரியத்தை நீங்க சொல்லவே கூடாது. ഞാൻ ഒരു ഉദാഹരണം പറയാം. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். അപ്പോഴപ്പോഴായിട്ട് വാക്ക് മാറുന്നത് മനുഷ്യന്മാരാണ്. அவன் அடிக்கடி வார்த்தையை சொல்லிவிட்டு மனது மாறுகிறவன் தான் மனுஷன். യേശുവിന് വേണ്ടി ജന ഹോശാന പാടി. ഹോശാന 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 എന്ന് പറഞ്ഞു പാടി. இயேசுவை எல்லா ஜனங்களும் பாடினார்கள், ஓசன்னா 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 என்று சொல்லி. അതേ ആൾക്കാർ തന്നെ அதே அவர்கள் தான் ചില മണിക്കൂറുകൾ പറഞ്ഞപ്പോ വാക്ക് മാറി. சில வார்த்தைகள் நேரங்கள் முடிந்த போது வாக்கு மாறிவிட்டார்கள். ക്രൂശിക്ക 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 എന്ന് പറഞ്ഞു. சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ അക്ക 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 എന്ന് വിളിച്ചുകൊണ്ട് നടക്കുന്ന ആള് തന്നെ உங்களை அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க தானே നിന്നെ കല്ലെറിഞ്ഞോടിക്കും. உங்களை கல்லடிச்சே ஓட விட்டுருவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അമിതമായിട്ട് ആരെങ്കിലും സ്നേഹിച്ചാൽ വിശ്വസിക്കരുത്. ரொம்ப ஓவரா யாராவது நேசிப்பாங்கன்னா நம்பிடாதீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിൽ മാത്രം വിശ്വസിക്കുക. தேவனில மட்டும் விசுவாசத்தோடு இருங்க. ഇന്ന് നിന്റെ കൂടെ നിൽക്കുന്നവർ നാളെ വാക്ക് മാറ്റി പറയും. இன்றைக்கு உங்க கூட நிக்கிறவங்க நாளைக்கு வார்த்தையை மாத்திடுவாங்க. ഇന്ന് നിന്റെ പുറകെ ഹോശാന വിളിക്കുന്നവർ നാളെ നിന്നെ ക്രൂശിക്കാൻ വേണ്ടി വിളിക്കും. இன்றைக்கு உங்க கூடவே இருந்து ஓசன்னா என்று சொல்லுகிறவர்கள் நாளைக்கு இவனை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ഒരു സാക്ഷ്യം പറഞ്ഞാൽ സെറ്റ് ആകത്തില്ല. ஆமென். ஒரு சாட்சி சொன்னா அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ഒരു സാക്ഷ്യം കൂടെ പറയണം. ஆமென். அந்த சாட்சியை உறுதிப்படுத்த இன்னொரு சாட்சி சொல்லணும். പൗലോസ് பவுல் ഒരിക്കൽ സമുദ്രത്തിലൂടെ യാത്ര ചെയ്യുമ്പോൾ ஒரு முறை கடலில் பிரயாணப்பட்ட போது കപ്പൽ തകർന്നു. கப்பல் உடைக்கப்பட்டது. ഇത് കണ്ടു നിന്ന എല്ലാവരും പറഞ്ഞു, இத பார்த்திருந்த எல்லாரும் சொன்னாங்க, പൗലോസ് തീർന്നു, പൗലോസ് തീർന്നു, പൗലോസ് തീർന്നു. பவுல் அவ்வளவுதான், முடிந்து விட்டான், பவுலுடைய காரியம் முடிந்தது. എന്നാൽ ஆனால் പൗലോസ് സമുദ്രത്തെ നീന്തി കടന്ന് മെലീത്തയിലെത്തി. பவுல் இந்த கடலை கடந்து மெலித்தா தீவுக்கு வந்து சேர்ந்தார். അവിടത്തെ ബർബരന്മാർ, அங்கே உள்ளதான அந்நியர்கள், அதாவது நரவாசிகள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവൻ കടലിൽ മരിച്ചു പോകേണ്ടവനാണ്. இந்த மனிதன் கடலிலே மரித்து போக வேண்டிய மனிதன் தான். ഭയങ്കര തണുപ്പുള്ള വെള്ളമാണ്, பயங்கர குளிர் நிறைந்த தண்ணீர். ഇതിനെ ഓവർകം ചെയ്ത് കരയിൽ വരണമെങ്കിൽ இதை மேற்கொண்டு ஒரு மனுஷன் வெல்ல வரணும் அப்படின்னா ഇവൻ മനുഷ്യനല്ല, அவன் மனுஷன் அல்ல, ദേവനാണ്. தேவன் என்று சொன்னார். ആ ജനങ്ങളെല്ലാം വിളിച്ചു പറഞ്ഞു, அந்த ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, നീ പൗലോസ് അല്ല, நீ பவுல் அல்ல, നീ ദേവനാണ്. நீ தேவன். ദേവൻ 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 എന്ന് വിളിച്ചു. தேவன் 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 என்று எல்லாரும் சொன்னாங்க. അല്പ കഴിഞ്ഞപ്പോ கொஞ்ச நேரம் ஆன போது കുളിര് മാറാൻ വേണ്ടിയിട്ട് குளிர் மாறுவதற்காக പൗലോസ് വിറകെടുത്ത് തീയിലിട്ടു. பவுல் விறகை எடுத்து அங்கு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புலை போட்டான். അപ്പൊ വിറകിൽ നിന്ന് ഒരു അണലി പൗലോസിനെ കടിച്ചു. அப்போ விறகில் இருந்ததான ஒரு விரியன் பாம்பு குட்டி இந்த பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. ആ പാമ്പ് കടിച്ചവർ സ്പോട്ടിടത്താണ്. அந்த பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சிட்டா உடனே இறந்துருதான். കൂടി നിന്നവരെല്ലാം ദേവൻ എന്ന് വിളിച്ചവരെല്ലാം, அவன் அங்கே சூழ்ந்திருந்த எல்லா ஜனங்களும் தேவன் என்று கூப்பிட்டவர்கள் எல்லாம் ഇവനിപ്പോൾ മരിക്കുമെന്ന് വിചാരിച്ചിട്ട് இந்த பவுல் இப்பவே செத்து போவான் என்று நினைத்து ദേവൻ എന്ന് വിളിച്ചവർ தேவன் என்று சொன்னவர்கள் കുലപാതകി കുലപാതകി എന്ന് വിളിച്ചു. இவன் ஒரு குற்றவாளி குற்றவாளி கொலைக்காரன் என்று சொன்னார்கள். ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മനുഷ്യന്റെ വാക്ക് വിശ്വസിക്കരുത്. மனுஷனுடைய வார்த்தையை நம்பாதீங்க. നമ്പുവേൻ എന്നേശു ഒരുവരേ, ഞാൻ നമ്പുവേൻ എന്നേശു ഒരുവരേ, നമ്പുവേൻ എന്നേശു ഒരുവരേ,
நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் നമ്പുവേൻ യേശു ഒരുവനെ. നീ എന്തൊക്കെ ചെയ്താലും, என்ன செய்தாலும் ഈ ലോകം നിനക്ക് തരുന്നത് കല്ലാണ്. இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாம் கல்லுதான். അല്ലേ? കണ്ടോ? பாருங்க, ഇപ്പൊ മാറ്റി പറഞ്ഞ ഹൃദയം നമുക്ക് പാടില്ല. அப்போ வார்த்தையை சொல்லிவிட்டு மனமாறுகிற இருதயம் நமக்கு இருக்க கூடாது. Praise the Lord. ஆமென். വാക്കിൽ വിശ്വസ്തരായിരിക്കണം. வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. ഒറ്റയ്ക്ക് കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனித்து அழுகிற யாராவது உண்டா? ലോൺലി ഫേസ് നടക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? ലോൺലി ഫേസ്. தனிமையின் அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நடக்கிற யாராவது இருக்கீங்களா? അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ ഫേസ് സൂക്ഷിച്ചു നോക്കി. அவன் பக்கத்துல இருக்கிற நபர் நல்ல முகத்தை கவனிச்சு பாருங்க. ലോൺലി ഫേസ് ആണോ? அவங்க ரொம்ப தனிமையில இருக்கிற போல இருக்கா? ചിലർ ഈ ലോൺലി ഫേസ് ഒക്കെ ഇൻസ്റ്റഗ്രാം സ്റ്റാറ്റസിലെ വാട്സാപ്പ് സ്റ്റാറ്റസിലൊക്കെ കാണിക്കും. சிலர்லாம் வாடி இருக்கிற முகத்தை நான் தனியா இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஆமென் இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചിലർക്ക് എന്തെങ്കിലും ചെറിയ ദുഃഖം വന്നാ മതി, சிலருக்கு ஏதாவது துக்கம் வந்துட்டுனா போதும், ആ ലഡു പോലെ ഇരിക്കുന്ന മറ്റേ സ്മൈലിയുടെ സംഭവം ലഡു, இந்த லட்டு போல இருக்கு பாத்தீங்களா, இமோஜ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലഡുവിന്റെ ഷേപ്പിൽ ഇരിക്കുന്ന സാധനം, லட்டு ஷேப்லயே இருக்கு ரவுண்டா. അതില് സാഡിന്റെ ഇമോജി എടുക്കും. அதுல துக்கமா இருக்கிற மாதிரி அப்படியே ஆமென் ஆமென் முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமோஜை போடுவாங்க. സാഡ് ഇമോജി. ஆமென். துக்க முகத்தை உடைய இமோஜ். അതിനെ എടുത്ത് அதை எடுத்து സ്റ്റാറ്റസിൽ ഇടും. ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ഫീലിംഗ് ലോൺലിനെസ്. ஃபீலிங் லோன்லினஸ். ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്, ആർക്ക് വേണോ സ്വാഗതം. ஆமென். நான் தனியா தான் இருக்கிறேன், யாரு வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் வெல்கம். എന്റെ ഭർത്താവ് എന്റെ അടുത്ത് പിണങ്ങിയിരിക്കുകയാണ്, ஏன் கணவர் என்கிட்ட கோபித்துக் கொண்டு இருக்கிறா, എല്ലാ ലവ് ഓഫറും ഇപ്പോൾ റെഡി. ஆமென். அதனால நான் லவ் ஆஃபர் கொடுக்கிறேன், யாரு வேணாலும் வரலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോ ചേട്ടന്മാരെല്ലാം റോസാപ്പൂവും കൊണ്ടുവരും. அப்ப அண்ணமாரெல்லாம் ഞാനുണ്ട്. அப்ப அண்ணமாரெல்லாம் ரெடியா ரோசா பூ வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் உனக்காக, நான் இருக்கேன் உனக்காக. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை உயர்த்தி கத்தரை துதிங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞ്, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ ഫീലിംഗ് ലോൺനെസ് ഫേസ്, உங்களுடைய தனிமையின் அனுபவத்தை உடையதான அந்த அனுபவத்தை, ആ ഫേസ് அந்த முகத்தை ലോകത്തെ കാണിക്കരുത്. நீங்க துக்கமா இருக்கீங்க, தனிமையா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த முகத்தை உலகத்துக்கு காட்டாதீங்க. ദൈവത്തിനെ മാത്രം കാണിച്ചാ മതി. தேவனுக்கு மட்டும் உங்க முகத்தை காட்டினா போதும். ദൈവത്തിനെ മാത്രം കാണിച്ചാ മതി. தேவனுக்கு மட்டும் காட்டினா போதும். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. എപ്പോഴും കൂടെ ആൾക്കാരുണ്ടെന്ന് തോന്നുന്നുവെങ്കിൽ, ஆமென். எப்போதும் ஆட்கள் கூடவே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணல் வந்தா, നീ കാക്കയാണ്. அப்படின்னா உங்க பேரு காக்கா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ കാക്കയാണ് കൂട്ടത്തോടെ പറന്നു പോകുന്നത്. இந்த காக்கா தான் கூட்டமா பறந்து போகும். നീ ഒറ്റയ്ക്കാണെങ്കിൽ ஆனா நீங்க தனிமையா இருந்தா നീ കാക്കയല്ല, நீங்க காக்கா கிடையாது, കഴുകനാണ്. நீங்க தான் கழுகு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലോൺലെസ് ഫേസ് ഉള്ളവന്റെ മേൽ കാണുന്നത് ഈഗിളാണ്. இந்த தனிமையின் முகத்தை வைத்திருக்கிற, தனிமையின் அனுபவத்தில் இருக்கிற அந்த முகத்தை பார்க்கிறது அது கழுகை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ്, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിനക്ക് ആരുമില്ലെന്ന് തോന്നുന്നു എങ്കിൽ, உங்களுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற நினைப்பு இருக்குன்னா, നിനക്ക് ആരുമില്ലെന്ന് തോന്നുന്നു എങ്കിൽ, உங்களுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற உணர்வு இருந்தா, നീ കാക്കയല്ല, நீங்க காக்கா கிடையாது, കഴുകനാണ്. நீங்க தான் கழுகு. കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க, കഴുകൻ കൂട്ടത്തോടെ പറക്കാറില്ല. கழுகு கூட்டத்தோடு பறக்காது, അവൻ എപ്പോഴും ഒറ്റയ്ക്കായിരിക്കും. அது எப்போதும் தனித்துதான் பறக்கும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണെന്ന് തോന്നുന്നു എങ്കിൽ, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் அப்படின்னா, നീ ഉയരങ്ങളെ കീഴടക്കുന്ന കഴുകനാണ്. நீங்க உயரங்களை கீழடக்கத்தக்கதாய் உயரத்தில் பறப்பீர்கள். ഉയരത്തെ കീഴടക്കുന്ന കഴുകനാണ്. நீங்க உயரத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய கழுகு. കരമടിച്ചു നീ സ്തുതിച്ച് கையை தட்டி கத்தரை துதிங்க. നല്ല കൈ തട്ടി, നല്ല കൈ തട്ടി. நல்ல கையை தட்டி கத்தரை துதிப்போ.
ആരെങ്കിലും ഒറ്റയ്ക്ക് ഇരിക്കുന്നുവെങ്കിൽ ഇന്ന് പകല് ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകും. யாராவது தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா கர்த்தர் இந்த பகலில் உங்களை அபிஷேகிக்க போகிறார். ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, சில நிமிஷங்கள் கைகளை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிப்போம். കമോൺ കമോൺ, നല്ലവണ്ണം ചില നിമിഷങ്ങൾ. ஆமென். come on, நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் എല്ലാവരും കൈയടിച്ചു. எல்லாரும் கைகளை தட்டுவோம். எஸ், நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி. நீங்க காக்கா கிடையாது, நீங்க கழுகு. அதனாலதான் இந்த தனிமை, அதனாலதான் இந்த தனிமையின் அனுபவம். நீங்க உயரத்தை கடப்பீர்கள், உயரங்களை அடக்குவீர்கள். நல்ல கையை தட்டி கத்துறதுங்க. അന്യഭാഷ പറഞ്ഞ് അന്യഭാഷ പറഞ്ഞ് அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க. அந்நிய பாஷை சொல்லி ഓ റാബാല ശാന്തര ധര ധര ധിബാര പരബലബ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ബലമില്ലാത്ത കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஆமென், ஹalleluya. தனிமையில் இருந்து அழுத யாராவது உண்டென்றால், കരയാൻ ബലമില്ലാത്ത കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அழவே பலம் இல்லாமல் அழுத யாராவது உண்டென்றால், കരയാൻ പോലും ബലമില്ലാത്ത കരഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, உங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் அழுத யாராவது இருக்கீங்கன்னா, ഇന്ന് പകല് இந்த பகலில் നിന്റെ മേൽ വിടുതൽ ഇറങ്ങുന്നു. உங்களுக்குள்ளே விடுதலை നിന്റെ நடக்கிறது. മേൽ വിടുതൽ ഇറങ്ങുന്നു. உங்க மேல விடுதலை இறங்கி வருகிறது. യെസ് 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 യെസ്. எஸ், நல்ல கையை தட்டி പോരാ 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 പോരാ. போது நல்ல உற்சாகமாய் അന്യഭാഷകൾ പറഞ്ഞ് அந்நிய பாஷைகளை சொல்லி என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. എല്ലാവരും കൈയടിച്ചു. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும். வெட்கப்பட்டு போவதில்லை, சக்தியோடு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒற்றப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் காலை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரமுயர்த்தி தெய்வத்தை ஸ்துதிச்சு. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ സിക്ലാവ് இந்த சிக்லாக் ദാവീദ് തട്ടിപ്പറിച്ചതല്ല. தாவீது ஏதோ ஒரு கையில் இருந்து திருடி கொண்டதல்ல. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. സിക്ലാവിനെ சிக்லாக் ദാവീദ് தாவீது തട്ടിപ്പറിച്ചതല്ല. சிக்லாக்கை தாவீது பிடுங்கிக் கொண்டதோ திருடி கொண்டதோ இல்லை. സിക്ലാവിൽ ദാവീദിന് ഒരു ഫ്രീ എൻട്രി ആയിരുന്നു. இந்த சிக்லாவுக்கு தாவீது ஒரு இலவச நுழைவுல அவன் நுழைந்து சென்றான்.
ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശ്രദ്ധയോടെ കേൾക്കണേ. ரொம்ப கவனமா கேளுங்க. ഇന്ന് നിങ്ങൾക്ക് പ്രയോജനമുള്ള ദൂതാ ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. உங்களுக்கு பிரயோஜனமான தீர்க்கதரிசன வார்த்தைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദാവീദിനെ ദൈവം തെരഞ്ഞെടുത്തു. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഈ ദാവീദിനെ ദൈവം ശൗലിനെ അഭിഷേകം ചെയ്യുമ്പോൾ, தாவீதை ஆமென் சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணின போது, ദാവീദിനെ സാമുവേൽ അഭിഷേകം ചെയ്യുമ്പോൾ, தாவீதை இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணின போது, தேவன் സാമുവേലിനെ വനത്തിൽ പറഞ്ഞയച്ചില്ല. இந்த தேவன் சாமுவேலை காட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பவில்லை. സാമുവേൽ യഥാർത്ഥത്തിൽ വനത്തിൽ പോയി അഭിഷേകം ചെയ്യേണ്ടത്. சாமுவேல் உண்மையாக சொன்னால் காட்டுக்கு போய் தான் காட்டில் இருக்கக்கூடிய தாவீதை அபிஷேகம் பண்ணிருக்கணும். കാരണം കാട്ടിൽ വെച്ച ദാവീദ് പാടി ദൈവത്തെ ആരാധിച്ചത്. ஏனென்றால் காட்டுல இருந்துதான் தாவீது தேவனை பாடி கர்த்தரை ஆராதித்தான். ലോൺലി ഫേസ് ഉണ്ടായിരുന്നപ്പോഴാ ദൈവത്തെ ഒറ്റയ്ക്ക് ആരാധിച്ചത്. தனிமையின் அனுபவத்தில் இருந்த போதுதான் தேவனை தனித்து ஆராதித்தான். ദൈവത്തെ ആരാധിക്കാൻ കീബോർഡ് വേണ്ട, ഗിറ്റാർ വേണ്ട, തമ്പുരു വേണ്ട, തബല വേണ്ട, ബാൻഡ് വേണ്ട. தேவனை ஆராதிப்பதற்கு கீபோர்டோ கிட்டாரோ தம்புருவோ வீணையோ ஆமென் தபேல எதுவும் தேவையில்லை. വർഷിപ്പ് ലീഡറോ ഒന്നും വേണ്ട. ஆராதனை நடத்துகிறவங்களும் தேவையில்லை. നീ അങ്ങ് ആരാധിച്ചാ മതി. நீங்க தானே ஆராதித்தால் போதும். ഹല്ലേലൂയ. ஆமென். ശ്രദ്ധിക്കണം. கவனிங்க. എന്റെ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ஆமென். என்னுடைய ஒரு கேள்வி என்னவென்றால், എന്തുകൊണ്ടാണ് ദൈവം സാമുവേലിനെ വനത്തിൽ അയക്കാത്തത്, ദാവീദിന്റെ വീട്ടിൽ അയച്ചത്? எதற்காக சாமுவேலை தேவன் காட்டுக்கு அனுப்பாமல் தாவீதினுடைய வீட்டுக்கு அனுப்பினார்? ശ്രദ്ധയോടെ കേൾക്കണേ. நல்ல கவனமா கேளுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിനു മുമ്പ് സംഭവിച്ച ചില കാര്യങ്ങൾ, அவன் அவங்களுக்கு முன்பே சம்பவித்த காரியங்கள், അതിനു മുമ്പേ സംഭവിച്ച കാര്യങ്ങൾ, அதற்கு முன்பே நடந்த காரியங்கள். ദാവീദിന്റെ അപ്പൻ പറഞ്ഞു, தாவீதின் தகப்பன் சொன்னா, യവനെ എനിക്ക് വേണ്ട. இந்த மகன் எனக்கு தேவையே இல்ல. അമ്മ പറഞ്ഞു, அம்மா சொன்னாங்க, ദാവീദിനെ വേണ്ട. தாவீது தேவையில்லை. സഹോദരന്മാർ പറഞ്ഞു, சகோதரர்கள் எல்லாரும் சொன்னாங்க, യവനെ വേണ്ട. இவன் தேவையே இல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭ പറഞ്ഞു, சபை சொன்னது, നിന്നെ വേണ്ട. நீ தேவையே இல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്നെ വേണ്ട 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 എന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஆமென். உங்களை நீ தேவையில்லை, நீ வேண்டான்னு சொல்ற யாராவது இருக்கீங்களா? അവരുടെ മുമ്പിൽ വെച്ച ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകുന്നു. அவங்களுக்கு முன்னாடி வச்சுதான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி தேவனை துதிப்போ. ഏതെങ്കിലും വീട്ടിൽ നിന്റെ അപ്പൻ നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞോ? ஆமென். ஏதாவது ஒரு வீட்டுல குடும்பத்துல ஒரு தகப்பன் உனி தேவையில்லைன்னு என்று சொன்னாரா? നിന്റെ അമ്മ നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞോ? தாயார் தேவையில்லைன்னு சொன்னாங்களா? നിന്റെ സഹോദരങ്ങൾ നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞോ? சகோதர சகோதரிகள் தேவையில்லைன்னு சொன்னாங்களா? ചർച്ചില് നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞോ? சபையிலோ நீ தேவையே இல்லைன்னு சொன்னாங்களா? ഇറങ്ങിപ്പോ. போயிடு, சபையை விட்டு போயிடு. ഈ ചർച്ചിന് നിന്നെ ആവശ്യമില്ല, ഇറങ്ങിപ്പോ. இந்த சபைக்கு நீ தேவையில்லை, நீ போயிடுன்னு சொன்னாங்களா? നിന്നെ വേണ്ട ഇവിടെ നിന്നെ വേണ്ട. ஆமென். நீ தேவையில்லை, நீ தேவையில்லை, நீ தேவையில்லை. നിന്റെ ആവശ്യമില്ലെന്ന് പറഞ്ഞോ? உன் தேவையே இங்க இல்லைன்னு சொன்னாங்களா? നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞവരുടെ മുമ്പിൽ വച്ച്, நீ தேவையே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி வச்சு ദൈവം നിന്നെ കൊമ്പിൽ അഭിഷേകം ചെയ്യാൻ പോവാ. தேவன் உன்னை கொம்பினால் அபிஷேகம் பண்ண போகிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி தேவனை துதிப்போ. നിന്നെ വേണ്ടെന്ന് പറയുന്നവർക്കാണ് உங்களை தேவையில்லை வேண்டான்னு சொன்னவர்கள் பார்க்கத்தக்கதா ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യും. தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். ആ വ്യക്തി ഞാനാണെന്ന് പറയുന്ന എത്ര പേരുണ്ട്? அந்த நபர் வேண்டான்னு சொன்னாங்களே, அந்த நபர் நான் தாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ആ இருக்கீங்க? റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ആള് ഞാനെന്ന് പറയുന്ന എത്ര പേരുണ്ട്? அந்த புறக்கணிக்கப்பட்ட நபரே நான் தான் சொல்றவங்க இருந்தீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட யாராவது இருக்கீங்கன்னா, നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞവരുടെ മുമ്പിൽ உங்களை தேவையே இல்லைன்னு சொன்னவங்க மூஞ்சிக்கு முன்னாடி ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകും. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദാവീദിന്റെ തലയിൽ വീണത് தாவீதினுடைய தலையில விழுந்தது സുഗന്ധ തൈലം. പറഞ്ഞേ, சொல்லுங்க. ஆமென். அபிஷேக தைலம், சுகந்த தைலம். സുഗന്ധ തൈലം. சுகந்த தைலம் அதாவது ஆமென். ஹalleluya. சுகந்த திரவியம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தைலம். ഹല്ലേലൂയ. பரிமள தைலம், பரிமள தைலம்.
പരിശുദ്ധാത്മാവിനൊരു മണമുണ്ട്. പറഞ്ഞേ, പരിശുദ്ധാത്മാവിന് മണമുണ്ട്. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வாசனை இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ അഭിഷേകം ചെയ്താൽ, உங்களை அபிஷேகம் செய்தார், ഈ മണം இந்த வாசனை സ്വർഗം വരെ എത്തും. பரலோகம் வரையிலும் வீசும். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് ஐயா, ஆமென், தட்டி கர்த்தரை துதிப்போம். ഇന്ന് പകല് നീ ആരാധിക്കാൻ തുടങ്ങിയാൽ നിന്നിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ മണം സ്വർഗം വരെ എത്തും. இந்த பகலில் நீங்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களிலே வெளிப்படுகிற வாசனை பரலோக வரையிலும் சென்று ഹല്ലേലൂയ. ഈ മണം இந்த வாசனை പിശാചിന്റെ തലസ്ഥാനത്ത് വരെ ഇറങ്ങും. பிசாசின் தலை ராஜ்யம் வரைக்கும், அவனுடைய சாம்ராஜ்யம் வரைக்கும் போய் சேரும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി ഒരു കാര്യം, இனி ஒரு காரியம் இருக்கிறது. അഭിഷേകം എപ്പോൾ നിന്റെ മേൽ വരുന്നു, அபிஷேகம் எப்போது உங்கள் மேல் வருகிறதோ സകല നാട്ടുമൃഗങ്ങളും சகல நாட்டு மிருகங்களும் കാട്ടുമൃഗങ്ങളായി മാറും. காட்டு மிருகங்களாவே மாறிடும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പൂച്ചയെ ഇഷ്ടമുള്ളവർ കൈ ഉയർത്തിയ പൂച്ച. பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. പൂച്ച. பூனை பூனை. ഈ പൂച്ചയ്ക്ക് ഒരു സ്വഭാവമുണ്ട്. இந்த பூனைக்கு ஒரு சுபாவம் இருக்கு. അത് മടിയിൽ കയറിയിരിക്കും. அது மடியிலையும் ஏறி உட்காரும், അല്ലെങ്കിൽ തോളിലും കയറിയിരിക്കും. தோளுக்கு மேலேயும் உட்காரும், നമ്മളെ കൂടെ കിടക്കും. நம்ம கூடயும் படுத்திருக்கோம். അത് നീ അഭിഷേകം പ്രാപിക്കുന്നതിന് മുമ്പ്. அதாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നീ അഭിഷേകം പ്രാപിച്ചതിന് ശേഷം நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டதற்கு பின்பு ഈ പൂച്ച இந்த பூனை പുലിയായി മാറും. புலியா மாறும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். നീ അഭിഷേകം പ്രാപിക്കുന്നതിന് മുമ്പ് நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுறதுக்கு முன்னாடி வர പൂച്ചയെ പോലെ നടന്ന സകല മൃഗങ്ങളും பூனையை போல நடந்த சகல மிருகங்களும் പുലിയായി മാറും. புலியா மாறும். கையை தட்டி நல்லா துதிங்க. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഇന്നലെ വരെ നിന്നെ നക്കി തുടച്ച പൂച്ച நேற்று வரையிலும் உங்களை நக்கி கொடுத்த பூனை ഇന്ന് നഖം വെച്ച് മാന്തി മുറിവേൽപ്പിക്കും. இன்னைக்கு நகத்தாலேயே நம்மை கீறி காயப்படுத்திடும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ശരിയാണെങ്കിൽ ഒന്ന് കൈ ഉയർത്തി. உண்மைதானே ஒத்துக்கிட்டீங்கன்னா கையை உயர்த்துங்களேன். ஒண்ணு ദേവദാസനെ, இப்ப ஊழியரே, ഞാൻ പൂച്ച എന്ന് പറഞ്ഞ വളർത്തിയത്, நான் பூனைன்னு சொல்லிதாங்க வளர்த்தேன். ഇപ്പോൾ അത് പുലിയായി നിൽക്കുന്നു. ஆனா இப்ப அது புலியா நிக்குது. Praise the Lord. ஆமென். കല്യാണം കഴിച്ച് കൊണ്ടുവന്നപ്പോ പൂച്ചയെ പോലെയാ വന്നത്. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரும்போது பூனைய மாதிரி ரொம்ப பதிவிசா வந்தாங்க. പൂച്ചയെ പോലെയാ വന്നേ. பூனைய போல வந்தாங்க. ഇപ്പൊ ഭർത്താവ് എലിയും ഭാര്യ പൂച്ചയുമായി മാറി. ஆமென். இப்போ அல்லேலூயா, கணவன் எலியும், ஆமென், மனைவி பூனையா மாறிட்டாங்க. Praise the Lord. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. മനുഷ്യൻ മാറും കേട്ടോ. மனுஷர் மாறி விடுவார்கள். അഭിഷേകം പ്രാപിച്ചവന് മാറ്റമില്ല. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாற்றம் இல்ல. മനുഷ്യൻ മാറിക്കൊണ്ടിരിക്കും. ஆனா மனுஷர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். പരിശുദ്ധാത്മാവിന്റെ മണം നരകത്തിലെത്തിയപ്പോ பரிசுத்த ஆவியுடைய வாசனை நரகத்துக்கு போன போது, എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, നിനക്ക് 5ാം സ്റ്റാൻഡേർഡിൽ പരീക്ഷയുണ്ട്. ஆமென். உங்களுக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது பரீட்சை உண்டு, எக்ஸாம் உண்டு. 6ാം ക്ലാസ്സിലും പരീക്ഷയുണ്ട്. 6ஆம் கிளாஸ்லயும் பரீட்சை இருக்கு, 7ാം ക്ലാസ്സിലും പരീക്ഷയുണ്ട്. 7ஆம் கிளாஸ்லயும் பரீட்சை இருக்கு. ഈ പരീക്ഷയെല്ലാം இந்த பரீட்சை எல்லாம் നിനക്ക് പ്രൊമോഷനാണ്. உங்களுக்கு உயர்வு தான். அடுத்த கிளாஸுக்கு போகக்கூடிய ப்ரமோஷன் தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈപിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പരീക്ഷ ഇല്ലെങ്കിൽ பரீட்சை இல்லாவிட்டால் ഒരേ ക്ലാസ്സിൽ തന്നെ ഇരിക്കും. ஒரே கிளாஸ்ல தான் நீங்க இருக்க. പരീക്ഷ ഉണ്ടെങ്കിൽ பரீட்சை இருக்குமானா സീസൺ മാറി 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 പോകും. சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். അപ്പാ அப்பா, ഇപ്പോഴും ലോയിൽ ഇരിക്കുന്നു എങ്കിൽ, ஆமென், இப்போ அந்த அடித்தட்டிலே இருக்காங்க அப்படின்னா, ലോ ന്യായപ്രമാണം, ஆமென், நல்லா கவனிங்க, இப்போவும் அந்த பிரமாணத்திலே நின்னுட்டு இருக்காங்கன்னா, തോറ്റിരിക്കുന്ന ആളാ. ஆமென், தோற்று 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 நின்னுட்டே இருக்கிறவங்க. Praise the Lord. ஆமென். ക്രിസ്തു എന്ന വെളിപ്പാടിൽ വരണമെങ്കിൽ, கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வெளிப்பாட்டுக்குள் வர வேண்டுமானால், നീ പരീക്ഷയെ ജയിച്ച് മുന്നേറിയേ പറ്റത്തുള്ളൂ. நீங்க பரீட்சைகளை ஜெயித்து முன்னேறித்தான் ஆக வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഞാൻ മോശയുടെ ന്യായപ്രമാണത്തിലല്ല, நான் மோசையின் நியாய பிரமாணத்தில் அல்ல,
ന്യായപ്രമാണത്തെ നീക്കിയ ക്രിസ്തുവിന്റെ വെളിപ്പാടിലാണ്. நியாயப்பிரமாணத்தை நீக்கி போட்ட கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்குள் நிற்கிறேன். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கையை ഉയർത്തി കർത്താവെ തുതിப்போம். ഇന്നത്തെ മെസ്സേജ് ഡെപ്ത് എത്ര പേർക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ട്? இந்த செய்தியின் ஆழம் எத்தனை பேருக்கு புரியுது? ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഓരോ ക്ലാസ് ആണ്. ஒவ்வொரு கிளாஸ். ഹല്ലേലൂയ. ஆமென். ദാവീദിന് വിരോധമായി അപ്പനെ എടുത്തത് 1-ാം ക്ലാസ്. தாவீதுக்கு விரோதமா அப்பா எழும்பின போது அவர் முதல் கிளாஸ்ல இருக்கிறார். 1ஆம் கிளாஸ். 2-ാം ക്ലാസ് അമ്മ എതിരെ എഴുന്നേറ്റു. ஆமென். 2ஆம் கிளாஸ் அப்பா எதிராக எழும்பினார். 1-ാം ക്ലാസ്സിൽ അപ്പൻ എഴുന്നേറ്റു. 1ஆம் கிளாஸ்ல அப்பா எழும்பினார். അത് ജയിച്ചു. அதுல ஜெயிச்சா. 2-ാം ക്ലാസ്സിൽ അമ്മ എഗെയിൻസ്റ്റ് ആയിട്ട് എഴുന്നേറ്റു. 2ஆம் கிளாஸ்ல அம்மா அகைன்ஸ்டா எழும்புறாங்க. അത് ജയിച്ചു. அதையும் ஜெயித்தா. 3-ാം ക്ലാസ്സിലെ സഹോദരങ്ങൾ എഴുന്നേറ്റു. 3ஆம் கிளாஸ்ல சகோதரர்களும் எழுப்பிட்டாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതിനെയും ജയിച്ചു. அதையும் ஜெயிச்சிட்டா. ഇപ്പൊ 4-ാം ക്ലാസ്സിൽ ഒരു കരടി കയറി വരികയാണ്. இப்ப 4ஆம் கிளாஸ்ல கரடி வருது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവനെയും വലിച്ചു കീറി ജയിച്ചു. அவன் அந்த கரடியையும் கிழித்து ஜெயித்து விட்டான். അപ്പോൾ ഇത് 5-ാം ക്ലാസ്സില് அப்போதான் 5ஆம் கிளாஸ்ல ഒരു സിംഹം കയറി വരുന്നു. ஒரு சிங்கம் அப்படியே நடந்து வருது. അവനെ അടിച്ചു. அவனையும் தானே உடைச்சு. ഇന്ന് പകൽ ഒരു പ്രോഫസി പറയാം. இந்த பகலில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். അഭിഷേകം നിന്റെ മേൽ വന്നാൽ, அபிஷேகம் உங்க மேல வந்தால் ചിലതിന്റെ തല കുനിയും, சிலர் தலை குனிவார்கள், ചിലതിനെ അടിക്കും, சிலதை அடிப்பார்கள், ചിലതിനെ ചവിട്ടും. சிலதை மிதிப்பார்கள். കരമടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை தட்டி 2026 2026 നിനക്ക് വിരോധമായി നിന്ന സകലത്തിന്റെയും, உங்களுக்கு விரோதமாய் நின்ற சகலரையும் നിന്റെ മുമ്പിൽ തല കുനിക്കുന്ന രീതിയിൽ ஆமே உங்களுக்கு முன்பதாய் தலை குனியத்தக்க நிலையில் ഒരു അഭിഷേകം വ്യാപരിക്കാൻ പോകുക. ஒரு அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது. ഹല്ലേലൂയ, ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. കരടിയെ തോൽപ്പിച്ചു, கரடியை தோற்கடித்தான், സിംഹത്തെ തോൽപ്പിച്ചു, சிங்கத்தை தோற்கடித்தான், ഗോലിയാത്തിനെ തോൽപ്പിച്ചു, கோலியாத்தை தோற்கடித்தான், ശൗലിനെ തോൽപ്പിച്ചു, சவுலையும் தோற்கடித்தான், രാജാവായി മാറി. ராஜாவாய் மாறினார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. You are king. நீங்கள் தான் ராஜா. You are king. நீங்கள் ராஜா. രാജാവാകുന്നതിന് മുമ്പ് ராஜாவாய் மாறுவதற்கு முன்னாக ദൈവം ഒരു ട്രെയിനിങ് വെച്ചിട്ടുണ്ട്. தேவன் ஒரு 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 பயிற்சியின் காலகட்டத்தை வைத்திருக்கிறார். ദാവീദിന്റെ വീട് ഒരു ട്രെയിനിങ് സെന്റർ ആയിരുന്നു. தாவீதினுடைய வீடு பயிற்சி மையமாயிருந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ വീട് உங்க வீடு ഒരു ട്രെയിനിങ് സെന്റർ ആണ്. அது ஒரு ட்ரைனிங் சென்டர். നീ വർക്ക് ചെയ്യുന്ന സ്ഥാപനം நீங்க வேலை செய்கிற அந்த கம்பெனி ഒരു ട്രെയിനിങ് സെന്റർ ആണ്. ஒரு ட்ரைனிங் சென்டர். ദാവീദിന്റെ വീട്ടിൽ ട്രെയിനിങ് ഉണ്ടായിരുന്നു. தாவீதினுடைய வீட்டுல ட்ரைனிங் இருந்தது. സിംഹത്തെയും കരടിയെയും തോൽപ്പിക്കുമ്പോൾ ട്രെയിനിങ് ആയിരുന്നു. சிங்கத்தையும் கரடியையும் தோற்கடிக்கும் போது அங்கே ட்ரைனிங் இருந்தது. ഗോലിയാത്തിനെ തോൽപ്പിക്കുമ്പോൾ ട്രെയിനിങ് ആയിരുന്നു. ஆமே, கோலியாத்தை தோற்கடித்தது ஒரு ட்ரைனிங்கா இருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமே, ഇപ്പൊ രാജാവായി മാറി. இப்ப ராஜாவாய் மாறிவிட்டார். ആമേൻ. ஆமே, രാജാവായി മാറിയപ്പോൾ എന്താ സംഭവിച്ചത്? ராஜாவாய் மாறின போது என்ன நடந்தது? ഒന്ന് സാമുവേൽ 1 சாமுவேலின் புத்தகம் 22-ാം അധ്യായം 22வது அதிகாரம் 1-2 വചനം വായിച്ച് 1-2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் ദാവീദ് അതുല്ലാം ഗുഹയിൽ വന്നപ്പോൾ அதுல்லாம் என்னும் கெபிக்கு போன போது വേണ്ട, യവനെ വേണ്ട എന്ന് പറഞ്ഞ സഹോദരന്മാർ, இவன் தேவையே இல்லை என்று சொன்ன சகோதரர்கள், அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் அவனிடத்துக்கு போனார்கள். ഗുഹയിൽ വെച്ച് അതുള്ള ഗുഹയിൽ வைத்து വേണ്ടെന്ന് പറഞ്ഞ സഹോദരൻ, வேண்டான்னு சொன்ன சகோதரன், വേണ്ടെന്ന് പറഞ്ഞ അപ്പൻ, வேண்டான்னு சொன்ன தகப்பன், വേണ്ടെന്ന് പറഞ്ഞ അമ്മ, வேண்டான்னு சொன்ன அம்மா, വേണ്ടെന്ന് പറഞ്ഞ സകല ബന്ധുക്കളും, வேண்டான் என்று சொன்ன சகல உறவினர்களும் ദാവീദിനെ തേടി വന്നു. தாவீதை தேடி வந்தான். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க. 2025 നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞ സകലതും, உங்களை வேண்டாம் என்று சொன்ன சகல பேரும் നിന്നെ തേടി വരും. உங்களை தேடி வருவார்கள். അഭിഷേകം അത് ചെയ്യും. அபிஷேகம் அதை செய்யும். Amen. ഹല്ലേലൂയ. ஜீசஸ். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. അഭിഷേകം വേല ചെയ്യും. அபிஷேகம் செய்ய வேண்டிய வேலையை செய்யும். 2026 അഭിഷേകം നിനക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കാൻ പോവാ. அபிஷேகம் உங்களுக்காகவே கிரியை செய்ய போகுது. നിന്നെ റിജക്ട് ചെയ്യുന്നവർ നിന്നെ പിന്തുടരുന്ന കാലം വരും. உங்களை வெறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள் பின்தொடர்கிற காலம் வரும். നിന്നെ റിജക്ട് ചെയ്തവർ നിന്നെ ഫോളോ ചെയ്യുന്ന കാലം വരും. உங்களை வெறுத்தவர்கள் உங்களை பின்தொடர்கிற காலகட்டம் வரும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம்.
നീ നിന്റെ ശത്രുവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാ മതി. நீங்க உங்க சத்துருக்காக ஜெபித்தாலே போதும். നിന്നെ വേണ്ടെന്ന് പറഞ്ഞവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാ മതി. உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்களுக்காக ஜெபித்தாலே போதும். സമയം വരുമ്പോൾ நேரம் வரும்போது നിന്റെ പിന്നാലെ വരും. அவர்கள் உங்களை பின்தொடர்ந்து பின்னால வருவார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. നീ ദാവീദിനെ കൂടെ ജോയിൻ ചെയ്ത ആരാണ്? தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டவர்கள் யார்? രണ്ടാമത്തെ വചനം വായിച്ചേ. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள். എന്താ? ஒடுக்கப்பட்டவர்கள், ഏഴയായവർ, ஏழையான ஜனங்கள், ആരുമില്ലാത്തവർ, யாருமே இல்லாதவர்கள். Praise the Lord. ஆமென். മലയാളം വായിച്ചാലേ എനിക്ക് അല്പം കൂടെ ക്ലിയർ ആയിട്ട് കിട്ടും. ஆமென். மலையாளத்தை வாசித்தது எனக்கு கொஞ்சம் கூட தெளிவாய் புரியும். രണ്ടാമത്തെ വചനം വായിച്ച പോലെ ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். അപ്പോ ദാവീദിന്റെ കൂടെ ഇരുന്ന தாவீதோடு கூட இருந்த ഞാൻ തൊട്ട് ഞെരുക്കമുള്ളവർ, நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ഉണ്ടോ? കടമുള്ളവർ, கடன் பட்டவர்கள், സന്തോഷമില്ലാത്തവർ, சந்தோஷம் இல்லாதவர்கள். ഉണ്ടോ? ആരുടെ തലവനായിരുന്നു ദാവീദ്? அவன் யாருக்கு எல்லாம் தலைவனா மாறினார் இந்த தாவீது? ആരുടെ? ഞെരുക്കത്തിലിരുന്നവർക്ക്, நெருக்கத்தில் இருந்தவங்களுக்கு, കടഭാരത്തിലിരുന്നവർക്ക്, கடன் பாரத்தில் இருந்தவங்களுக்கு, സന്തോഷമില്ലാത്തവർക്ക് சந்தோஷமே வாழ்க்கையில இல்லாதவங்களுக்கு തലവനായിരുന്ന ദാവീദ്. தலைவனாய் இந்த தாவீது இருந்தான். അതുകൊണ്ടാ യേശു പറഞ്ഞത്, அதனாலதான் இயேசு சொன்னார், ഞാൻ വന്നത് நான் வந்தது അനാഥരെയും വിധവകളെയും തേടിയാണ്. ஆமென், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தேடிதான். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താണ്. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரல்லவா, தனிமையான எனக்கு சக்கபலன் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரல்லவா, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. എനിക്കൊരു തലവനുണ്ട്, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், എനിക്കൊരു തലവനുണ്ട്, எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். അവന്റെ പേര് ജീസസ് ക്രൈസ്റ്റ്. அவர் பேருதான் இயேசு கிறிஸ்து. കരമടിച്ചു നിന്ന് തുതിച്ച് கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ദാവീദിന്റെ കൂടെ കൂടിയപ്പോൾ, ஆமென், தாவீதோடு கூட இந்த கூட்டம் கூடின போது, ഈ ക്ഷയം ബാധിച്ചവനും ഈ ഒന്നുമില്ലാത്തവനും ഒക്കെ, ஆமென், அதாவது ஒன்றுமில்லாதவர்களும் பஞ்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் യുദ്ധവീരന്മാരായി മാറി. யுத்த வீரர்களாகவே மாறிவிட்டார்கள். വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, വലത് കൈകൊണ്ട് ഇടത് കൈകൊണ്ട് എറിയുന്ന യുദ്ധവീരന്മാരായി മാറി. வலது கையினாலும் இடது கையினாலும் எரியக்கூடிய யுத்த வீரர்களாய் மாறினார்கள். ഈ 400 പേരുമായിട്ടാണ് ദാവീദ് സിക്ലാവിൽ വരുന്നത്. இந்த 400 பேரோடு கூட தான் தாவீது சிக்லாக்கு வருகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സകലത്തെയും പിടിച്ചടക്കിയത്. சகலவற்றையும் பிடித்தடக்கி നീ യേശുവിന്റെ കൂടെ ചേർന്നാൽ, நீங்க இயேசுவோடு கூட சேர்வீர்களானால் നിന്റെ ഞെരുക്കം മാറും, உங்க நெருக்கம் மாறும், നിന്റെ കടഭാരം മാറും, உங்கள் கடன் பாரம் மாறும், നിനക്ക് സന്തോഷം ഉണ്ടാകും. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். 2025 2025 നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതെല്ലാം உங்களுக்கு നഷ്ടപ്പെട്ടു போனதெல்லாம் തിരിച്ചു വരും, திரும்ப வரும், തിരിച്ചു വരും, திரும்ப வரும், തിരിച്ചു വരും. திரும்ப வரும். ஆமென். ഇനി വായിച്ച ഭാഗത്തേക്ക് വരാം. வாசித்த வேத பகுதிக்கு நேரே வரலாம். ചാരം വാരി എറിഞ്ഞ് കരഞ്ഞു. சாம்பலை வாரி போட்டு தன்னில் பலன் இல்லாமல் போராட்டப்படுதான். കരഞ്ഞതിന്റെ കൂട്ടത്തിൽ அழுத அந்த நேரத்தில் கூட இருந்தவர்கள் எல்லாரும் ஆமென், കുനിഞ്ഞ് നോക്കി. ஆமென், அவர் குனிந்து பார்த்தார். കരഞ്ഞുകൊണ്ട് കുനിഞ്ഞു നോക്കി. அழுது கொண்டே குனிந்து பார்த்தார். കരഞ്ഞുകൊണ്ട് ചുറ്റിലും നോക്കി. அழுது கொண்டே சுற்றிலும் பார்த்தார். നോക്കിയപ്പോ பார்த்தபோது കൂടെ ഉണ്ടായിരുന്നവർ കല്ലെടുത്ത് നിൽക്കുന്നു. கூடவே இருந்தவங்க இப்ப கல்ல எடுத்துட்டு நிக்கிறாங்க. ഹലോ, ஹலோ,
ദൂരെ നിൽക്കുന്നവനല്ല നിനക്കെതിരെ കല്ലെടുക്കുന്നത്. உங்களை விட்டு தூரமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கல் எடுத்துட்டு உங்களை ஏறி நிக்கல. ഇന്നലെ അക്കാ நேத்து வரைக்கும் அக்கா കയ്യില് കല്ല്, ஆனா கையில கல்லு. മതിനി மதுரை കയ്യില് കല്ല്, கையில கல்லு. മച്ചാനെ மச்சானே കയ്യില് കല്ല്, கையில கல்லு. അണ്ണാ அண்ணா കയ്യില് കല്ല്. கையில கல்லு. എല്ലാ മാമന്മാരുടെ കയ്യില് കല്ല്, எல்லாம் ஆமென் ஹalleluya. എല്ലാ മാമന്മാരുടെ കയ്യിലും കല്ല്, எல்லா மாமாமார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கையில எல்லாம் கல்லு. എല്ലാ അണ്ണന്മാരുടെ കയ്യിലും കല്ല്, எல்லா ஆமென் அண்ணமார் கையிலயும் கல்லு. എല്ലാ മൈനിമാരുടെ കയ്യിലും കല്ല്, எல்லா மதினிமாருடைய கையிலும் கல்லு இருக்கு. എല്ലാ അക്കന്മാരുടെ കയ്യിലും കല്ല്. எல்லா அக்கா கையிலும் கல்லு இருக்கு. Praise the Lord. Amen. അവിടെയാണ് ദാവീദിന്റെ ദൈവികത്വം വെളിപ്പെടുന്നത്. அங்கதான் தாவீதினுடைய தைரியம் வெளிப்படுகிறது. അപ്പൊ എന്താ ദാവീദ് പറഞ്ഞത്? தாவீது என்ன சொன்னார்? അയ്യോ സിക്ലാവ് വേണ്ടേ, ഞാൻ പോണേ എന്നല്ല പറഞ്ഞത്. ஐயோ சிக்கலாவே எனக்கு வேண்டாம்பா, நான் தாமேன் ஓடிடுறேன்னு சொல்லி போகல. അവിടെ നിന്നു, அங்கதான் நின்னார். ദൈവത്തിൽ ധൈര്യപ്പെട്ടു, தேவனில் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ഡിസ്മിസ് ലെറ്റർ അല്ല എഴുതി കൊടുത്തത്. அங்க அவன் ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுக்கல. ഞാൻ മതിയാക്കി ഡിസ്മിസ് ലെറ്റർ. ஐயோ போதும் போதும், இனி என்னால முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போல. അമേലേക്കിന്റെ കയ്യിൽ ഡിസ്മിസ് ലെറ്റർ എഴുതി കൊടുത്തില്ല. அமலேக்கியன் கையில டிஸ்மிஸ் லெட்டர் எழுதி கொடுக்கல. കൂടെ ഒരുത്തന്റെ കയ്യില് ഇനി മുതൽ സഭ നീ നടത്തിക്കോ. கூட இருக்கிறவங்க ஒருத்த கையில கொடுத்துட்டு இனிமேல் சபை உனக்குதான் சொல்லி போகல. താക്കോല് കയ്യിൽ കൊടുത്തിട്ട് ഓടിയില്ല, சாவி கையில நீ வச்சுக்கொண்டு சொல்லி போகல. അവിടെ ധൈര്യപ്പെട്ടു. அங்க தன்னை திடப்படுத்தி தைரியப்படுத்தினா. ഏ ശത്രുവേ, ஹே சத்ருவே, സിക്ല ഇനി എങ്ങനെ ആവാൻ പോകുന്നു നീ കണ്ടോ? ஓ இனி சிக்கலாவு എങ്ങനെയാകാൻ പോകുന്നു നീ കണ്ടോ? சிக்கலாவை இனி நான் எப்படி மாத்த போறேன்னு நீ பாரு. ഞാൻ മറുപടിയും കെട്ടും, நான் மறுபடியும் கட்டுவேன். ഞാൻ മറുപടിയും പെട്ടും. நான் மறுபடியும் கட்டுவேன். 2026 2026 year of rebuild, புதுப்பித்து கட்டுகிற வருஷம். rebuild, மறுபடியும் மீண்டும் கட்டுகிற வருஷம். restoration. ஓ புதுப்பித்தலின் ஆண்டு. Amen. ഞാനിത് പറയുമ്പോൾ நான் இதை சொல்லும் போது സഭയ്ക്ക് വേണ്ടി ഒരു പ്രോഫസി പറയുന്നു. சபைக்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். ഹഗായി പ്രവചനം ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2-ാം അധ്യായം 2வது அதிகாரம் 9-ാമത്തെ വചനം. 9வது வசனம். ഹഗായി ஆகாய் 2:5 വായിച്ച് 2:5 போடுங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. 9 വായിച്ച് 9 போடுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை മുമ്പിലത്തെ ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். എനിക്ക് ഇത് തന്നെയാണ് പ്രോഫസി പറയാനുള്ളത്. ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்ல இந்த வார்த்தை தான் இருக்கிறது. 2025 പോലെ അല്ല, 2025 போல அல்ல, 2026 2026 ഞാൻ സഭയെ മറുപടിയും കെട്ടും. நான் சபையை மறுபடியும் கட்டுவேன். ഹല്ലേലൂയ, ஹalleluya. എന്നോട് പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, என்னோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். സിക്ലാവിൽ അമേലേക്യൻ കയറിയതുപോലെ சிக்லாவுக்குள்ளாக அமலேக்கியன் நுழைந்தது போல സഭയിൽ അമേലേക്യൻ കയറി. சபையில அமலேக்கியன் நுழைந்து வந்து, ഹൂ ഈസ് അമേലേക്യൻ? அமலேக்கியன் யாருங்க? അപ്പാ வா, എന്താണ് അമേലേക്യന്റെ പ്രത്യേകത എന്നറിയാമോ? அமலேக்கியனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? മുമ്പക്കൂടെ ആക്രമിക്കത്തില്ല, அவன் முகத்துக்கு நேரா போராட மாட்டான். പുറകിൽ നിന്ന് കുത്തുന്നവൻ. முதுகுல குத்துறவன் தான் அமலேக்கியன். പിന്നിൽ നിന്ന് പുറകെ കുത്തുന്നവനാണ് അമേലേക്യൻ. பின்னாலே வந்து முதுகுல குத்துறான் பாத்தீங்களா, அவன் தான் அமலேக்கியன். നിന്റെ പിന്നിൽ കുത്തിയ അമേലേക്യൻ കാണ്. உங்களை முதுகுல குத்துற அமலேக்கியன் பார்க்கவே നിന്റെ സഭയെ ഞാൻ മറുപടിയും കെട്ടും. உன் சபையை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். അടിച്ചു നീ ഒന്ന് ചോദിച്ചേ. கையை தட்டி கத்தரை I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். ആരുമില്ലാത്ത അവസ്ഥയില് யாருமில்லாத சூழ்நிலையில் ദാവീദ് പറഞ്ഞു, தாவீது சொன்னான், ഞാൻ ദൈവത്തിൽ ധൈര്യപ്പെടും. தேவனில் திடப்படுவேன். ഏഫോദ് കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ദാവീദ് പ്രാർത്ഥിച്ചു, தாவீது இருந்து ஜெபித்தான். ദൈവത്തോട് ചോദിച്ചു, தேவனிடத்தில் கேட்டான், what shall I do? என்ன செய்ய வேண்டும் ദൈവമേ, தேவனே, ഈ സിറ്റുവേഷൻ ഞാൻ എന്താ ചെയ്യേണ്ടത്? இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? ദൈവം ദാവീദിനോട് പറഞ്ഞു, தேவன் தாவீதினிடத்தில் சொன்னார், അമേലേക്കിനെ പിന്തുടരുക. இந்த அமலேக்கியனை பின்தொடர்ந்து போ. നഷ്ടപ്പെട്ടതിനെ 4 മടങ്ങ് ഞാൻ നിനക്ക് തിരിച്ചു തരും. நீ இழந்ததை 4 மடங்கு நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ഹല്ലേലൂയ.
Hallelujah. ദാവീദ് അമേലേക്കിനെ പിന്തുടർന്നു, അമലേക്കിനെ പിന്തുടർന്നാർ, ജയിച്ചു, ചെയ്താർ, നഷ്ടപ്പെട്ടതിന്റെ 4 മടങ്ങ് തിരിച്ചു കൊണ്ടുപോകും. നഷ്ടപ്പെട്ടതിനുடைய 4 മടങ്ങ് திரும்ப கொண்டு வந்தார். 2026, 27, 30 വരെ 2026 2030 വരെയിലോ പരിശുദ്ധാത്മാവ് സഭയെ വളർത്തും. പരിശുദ്ധ ஆவியானவர் சபையை வளர்த்த போகிறார். ഈ 7 വർഷത്തിനകത്ത് இந்த 7 வருஷத்துக்குள்ள ഒരുപാട് മാറ്റങ്ങൾ സഭയിലുണ്ടാകും. அநேக மாற்றங்கள் சபையில் நடக்கும். ഒരുപാട് കൺസ്ട്രക്ഷൻ വർക്കുകൾ നടക്കും. அநேக கட்டுமான வேலைகள் சபையில் நடக்கும். ചില ഫണ്ടുകൾ നിങ്ങളുടെ കയ്യിൽ വരും. சில ஃபண்டுகள் உங்க கையில வரும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറഞ്ഞേ, விசுவாசிகள் கையை தட்டி சொல்லுங்க. எஸ். സിസ്റ്റർ വസന്ത, சிஸ்டர் வசந்தா அவர்களே, 20 ലക്ഷത്തിന്റെ ഒരു ചെക്ക് നിന്റെ കയ്യിൽ വരാൻ പോകുന്നു. 20 லட்சத்தினுடைய ஒரு செக் உங்க கையில வரப்போகுது. ഞാൻ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ഒരു ദൂതൻ ഈറോഡ് ഇറങ്ങുന്നത് ഞാൻ കാണുന്നു. ஆமென். ஒரு தூர ஈரோடை நான் பார்க்கிறேன். ഈറോഡിൽ ഒരു ദൂതൻ ഇറങ്ങുന്നത് ഞാൻ കാണുന്നു. ஈரோட்டில் ஒரு தூதன் இறங்குவதை பார்க்கிறேன். നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയിൽ ഞെരുക്കം കൊണ്ടിടുന്ന உங்க பொருளாதார பகுதியில நெருக்கத்தை கொண்டு போடுகிறேன். ഒരു 20 ലക്ഷത്തിന്റെ ചെക്ക്, ஒரு 20 லட்சம் ரூபாயுடைய செக் നീ എഴുതി വാങ്ങുന്നത് പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. நீங்க எழுதி வாங்குவதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். പോരാ പോരാ, நல்ல கையை தட்டி கதர் துதிங்க. எஸ். எஸ். യെസ് ஆமென். യെസ്. ചില ബിസിനസ്സുകൾ അത് വെച്ച് സ്റ്റാർട്ട് ചെയ്യും കേട്ടോ. சில பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ചില ബിസിനസ്സുകൾ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. சில பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവസന്നിധിയിൽ ഭയത്തോടെയും വിറയലോടെ ഇരിക്കാം. தேவ சமூகத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ മുഖം മാത്രം നോക്കുക, தேவனுடைய முகத்தை மட்டும் தான் பார்க்கணும். മനുഷ്യന്റെ മുഖം നോക്കാതെ மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க. ദൈവത്തിന്റെ മുഖം മാത്രം നോക്ക്. ஓ, தேவ முகத்தை மட்டும் பாருங்க. ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലരുടെ മേൽ ഭയങ്കര അഭിഷേകം ഇറങ്ങാൻ പോകും. இன்று ஆமென், தேவன் சிலர் மேல பயங்கரமான அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ഹൃദയരാജപ്പ, ഒരു വലിയൊരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ നടക്കാൻ പോകും. இளையராஜப்பா, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിനക്ക് ഇഷ്ടമില്ലാത്ത പലരെയും ஆமென். கடந்த நாட்களில் உங்களுக்கு விருப்பமே இல்லாத அநேகரை ദൈവം നിന്റെ ശിഷ്യന്മാരാക്കി മാറ്റും. தேவன் உங்களுக்கு சீஷர்களை மாற்ற போகிறார். നിന്റെ മക്കളാക്കി മാറ്റും. உங்களை பிள்ளைகளை மாற்ற போகிறார். മകനും മകളുമാക്കി മാറ്റും. மகனும் மகளுமாய் மாற்ற ഒരു போகிறார். ലീഡർഷിപ്പ് അനോയിന്റ് വെളിപ്പെടട്ടെ. தலைமைத்துவ அபிஷேகம் வெளிப்படட்டும். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിന്റെ തലമുറയുടെ മേൽ ഒരു അഭിഷേകത്തെ ഞാൻ അയക്കും. தலைமுறையின் மேல் அபிஷேகத்தை நான் அனுப்புவேன். പാണ്ഡ്യ മോനെ വാ, பாண்டியன் மகனே வாங்க. നിന്റെ മേലൊരു ഭയങ്കര അനോയിന്റ്. உங்க மேல ஒரு பயங்கரமான മോളെ அபிஷேகம். ജപ പരിശുദ്ധാത്മാവ് അഭിഷേകം ചെയ്യുന്നു. மகளே ஜெப பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணுகிறார். രണ്ടുപേരും കൈ കോർത്ത് പിടിച്ച് ரெண்டு பேரும் கையை கோர்த்து பிடிங்க. എന്തോ ഒരു ബോണ്ടേജ് അഴിഞ്ഞു മാറുന്നു. ஏதோ ஒரு கட்டு உங்களை விட்டு அவிழ்ந்து மாறுகிறது. ശുശ്രൂഷയും ഞാൻ ദൈവാത്മാവിൽ പ്രോഫസി പറയാം. தேவாவியர் தீர்க்கதரிசனமா சொல்கிறார். 2025 വരെ 2025 வரை നിനക്ക് പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റിയിട്ടില്ല. உங்களால முழு மனதோடு ஊழியம் செய்ய முடியல. എവിടെയോ ലോക്ക് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നതിനെ எங்கேயோ பூட்டி வைத்திருக்கிறதை ദൈവം അൺലോക്ക് ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் திறக்க போகிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அக்கினி. ஜீசஸ். Yes. അഴിയട്ടെ, അഴിയട്ടെ, പിടിച്ചോ, ஜீஸ் அழியட்டும். പിടിച്ചോ. Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. വാ മോളെ, വാ, 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 വാ. வாங்க வாங்க ഒരു வாங்க. അസാധാരണമായ anointing. ஒரு அசாதாரணமான அபிஷேகம். പ്രൊഫറ്റിക്കലിനെ ഞാൻ അൺലോക്ക് ചെയ്യുന്നു. தீர்க்க தரிசனத்தை நான் திறந்து வைக்கிறேன். Power. Yes. வல்லமை. Power. Yes. அக்கினி. Yes. വിടട്ടെ. ஜீசஸ். മോനെ നീ പ്രവചിക്കും. மகனே, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, என்னோட பரிசுத்தாவியை சொல்லுகிறார். അപ്പന്റെ കൂടെ നിൽക്കണം. அப்பாவோடு கூட நிக்கணும். അടുത്ത പാസ്റ്റർ നീയാണ്. அடுத்த பாஸ்டர் நீங்க தான். അപ്പൻ കഴിഞ്ഞാൽ അടുത്ത പാസ്റ്റർ. அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த பாஸ்டர் நீங்க தான். Yes. നിന്നെ ഞാൻ അഭിഷേകം ചെയ്യുന്നു. உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വാ, വാ, വാ. வாங்க வாங்க. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ദൈവശക്തി ഇറങ്ങട്ടെ. தேவ வல்லமை இறங்குகிறது. ബോണ്ടേജ് കഴിയട്ടെ. தேவ வல்லமை. Fire. அக்கினி. എല്ലാ ബോണ്ടേജ്, எல்லா എല്ലാ கல்லுகள், അമേലേക്ക സ്പിരിറ്റ്, எல்லா அமலேக்கிய ஆவிகள், എല്ലാ അമേലേക്ക സ്പിരിറ്റ് எல்லா அமலேக்கிய ஆவிகள் പുറകെ നിന്ന് ശത്രുവിനെ സഭയെ ആക്രമിക്കുന്ന, ஆமே பின்னாடி இருந்து சபையை ஆக்கிரமிக்கிற പുറകിലൂടെ ഈ അമേലേക്കം വരുന്നത് அமலே